நெல்லை சீமையில் நெல்மணம் மாறாமல் காத்து நிற்பது பொருணை நேதி. அந்த சீமையினுடைய மனித மனங்கள் வறண்டு போகாமல் வாழ செய்வது சைவ சபை. சைவத்தாலும் தமிழாலும் ஆண்டுக்கு ஒரு முறை இந்த மண்ணுக்கு ஆக்சிஜன் செலுத்தப்படுகிறது. அத்தகைய பெருமை மிகு நிகழ்விலே எங்கள் இதயங்களையெல்லாம் சுத்திகரிக்க வந்திருக்கக்கூடிய நற்றமிழ் நாயகரே, செல்லும் இடமெல்லாம் சொல்லும் செந்தமிழால் வெல்லும் வித்தகரே, தருமபுர ஆதீனம் கௌரவித்த சைவ சித்தாந்த கலாநிதியே, இலங்கை தேசம் இன்னலில் மூழ்கிய பொழுது கருணை உள்ளத்தோடு கரம் நீட்டி உதவிய கம்பவாரதியே, உங்களால் மட்டுமே உணர்ந்திருக்க முடியும் திசை தெரியாமல் இருக்கின்ற உயிருக்கு பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே என்ன நடக்கிறது என்பது அறிந்து பிறப்பு என்னும் பேதமை நீங்க சிறப்பு எனும் செம்பொருள் காண்பது அறிவு என்ற சென்ற ஆண்டிலே ஒன்றும் அறியாதவர்களுக்கு ஆன்ம அவத்தைகளை உணர வைத்த உத்தமர் நீங்கள். பிறவி பெருங்கடல் நீந்த வேண்டின் என் செய்வது என்பவருக்கு உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்று இறை ரகசியத்தை உணர்ந்த பிதாவகரே, எங்கள் நெல்லை கடல் பாராட்டிய கொஞ்சம் தமிழே, எல்லா பொருளும் இதன்பால் உள, இதன்பால் இல்லாத எப்பொருளும் இல்லை என்பது உணர்ந்து எடுத்துரைக்க வந்திருக்கக்கூடிய உயர் வள்ளுவமே, தங்கள் கொஞ்சம் தமிழால் அன்பின் வழியது உரிந்து அறத்தின் பொருள் உணர்ந்து அகிலமே போற்றக்கூடிய அருள் நெறி உணர்ந்து அதை எங்கள் அகத்திற்கு தந்து உள்ளம் உவக்கு உணர்த்துங்கள். குரல் நெறியே குலம் காக்கும், குரல் நெறிதான் குலம் காக்கும் என்பது உணர்ந்து குன்றின் மேலிட்ட விளக்காய் சுடர்விடுக. உங்கள் உரையினுடைய ஒளியில் பிறப்பின் இருள் அகலட்டும், பிரபஞ்சம் வெளிச்சமாகட்டும். வாருங்கள் கம்பவாரதியே, கன்னி தமிழால் கண்ணல் சாறு விழிந்திடுங்கள். குரல் நெறி குலம் தலைக்கட்டும். எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன். பெருமை மிக்க இந்த சபையினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்கள். சபையிலே கூடியிருக்கக்கூடிய பெருமக்கள், அறிஞர்கள், தாய்மார்கள், குழந்தைகள், உங்கள் எல்லோருக்கும் என் அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்து மகிழ்ச்சி அடைகிறேன். இதுவரை நேரமும் இனிமையாக திருமுறைகளை ஓதி நம் நெஞ்சை நெகிழ்வித்த ஓதுவார்களுக்கு என் அன்பும் வணக்கமும் உரித்தாகட்டும். தனித்தனி பெயர்களை சொல்லி நான் என்னுடைய உரைகளை தொடங்காமல் இருப்பதற்கு காரணம் என்னுடைய ஞாபக மறதி. குறிப்பிட்ட சில பேருடைய பெயர்களை சொல்லி பிற பெயர்களை சொல்லாமல் விட்டால் அது குறையாக முடியும் என்ற காரணத்தினால் நான் இதுவரை நேரமும் சொன்ன வணக்கத்துக்கு அப்பால் யாராவது சபையிலே இருந்தால் அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்து மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சபைக்கு என்னை வலிந்து அழைத்து முதலாக அழைத்து வந்தவர் நம்முடைய வள்ளிநாயகம் ஐயா அவர்கள். அந்த அன்பையும் அவர் காட்டிய விருப்பத்தையும் என்னால் மறக்க முடியாது. அவர் சபையிலே இல்லாவிட்டாலும் அவருடைய திருவடிகளுக்கு என் அன்பையும் வணக்கத்தையும் உங்கள் மூலமாக அனுப்பி வைக்கிறேன். சைவ உலகுக்கு ஒரு தலைநகரத்தை உருவாக்க வேண்டும் என்று யாராவது முடிவு செய்து அதற்கு நீயும் அபிப்பிராயம் சொல்லலாம் என்று என்னை கேட்டார்களானால் எந்தவித சந்தேகமும் இல்லாமல் சைவ உலகத்துக்கு தலைநகராக திருநெல்வேலியைத்தான் அமைக்க வேண்டும் என்று நான் உறுதிபட சொல்லுவேன். இது உங்களை மகிழ்விப்பதற்காக நான் சொல்கிற விஷயம் இல்லை, உண்மையாகவே நான் சொல்கிற விஷயம். ஒரு சினிமா நடிகர் வந்தால் கூட இத்தனை கூட்டம் சேருமா என்று எனக்கு தெரியவில்லை. இவ்வளவுக்கும் நான் ஒரு தோற்றத்தால் கவர்ச்சி உள்ள ஒரு பேச்சாளனும் இல்லை.
என்னுடைய பேச்சை கேட்க இத்தனை பேர் கூடியிருக்கிறீர்கள் என்றால் அது எனக்கு தரப்படுகிற மரியாதை இல்லை, சைவத்துக்கு தரப்படுகிற மரியாதை என்று நான் உணர்ந்து கொள்கிறேன். வரவேற்புரை சொன்ன ஐயா அவர்களை இனிமேல் கூட்டங்கள் நடக்கிற பொழுது வரவேற்புரை சொல்ல விடாதீர்கள். அவர் இந்த சபையிலே வந்து இருந்து பேசி போன பெரியார்களுடைய அந்த பட்டியலை கேட்ட பிறகு நன்றி வணக்கம் என்று சொல்லிவிட்டு எழும்பி போவதுதான் நியாயம் என்று எனக்கு படுகிறது. அத்தனை பெரியவர்கள் இந்த சபையிலே இருந்திருக்கிறார்கள், வந்து போயிருக்கிறார்கள் என்று அவர்கள் சொன்ன பொழுது சிலிர்த்து போனேன். அற்புதமான இந்த சபையிலே இன்றைக்கு குறள் நெறி என்று பேசப்போகிறேன். அழைப்பிதழிலே அருள் நெறி என்று முதல் நாள் போட்டிருந்தார்கள். அருள் நெறியை பின்னாலே பேசி குறள் நெறியை முன்னாலே பேசுகிறேன் என்று அமைச்சர் அம்மாவிடம் நான் அனுமதி பெற்றிருக்கிறேன். அந்த உரையை நான் தொடங்குவதற்கு முன்பாக உங்கள் எல்லோரிடமும் ஒரு வேண்டுகோள் முன்வைக்கிறேன். ஒரு பேச்சாளனுடைய பேச்சினுடைய வெற்றி கேட்கிறவர்களுடைய கையிலே தான் தங்கி இருக்கிறது. கேட்கிறவர்கள் எங்கள் பேச்சை ரசித்து கேட்கிறார்கள் என்று தெரிந்தால்தான் பேச்சாளனுக்கு பேச்சு ஊறும். அந்த உணர்ச்சியை வெளிப்படுத்தி நீங்கள் எல்லோரும் இந்த பேச்சை கேட்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அது கைதட்டல் மூலமாகவோ சிரிப்பின் மூலமாகவோ, நான் வழக்கமாக சொல்லுகிற ஒன்றுதான், இந்த கைதட்டை கேட்டு வாங்குவதைப் போல ஒரு கேவலமான செயல் இல்லை என்பதையும் அறிவேன். இது ஒரு பரஸ்பர கருத்து பரிமாற்றம். அப்படித்தான் நான் பேச்சை நினைப்பதுண்டு. நான் சொல்லுகிற விஷயம் சேர வேண்டிய இடத்திலே சேருகிறது என்று தெரிந்தால்தான் அதற்கு மேலே சொல்ல மனம் துணியும். அதனாலே தான் இந்த வேண்டுகோளை முன்வைத்தேன். நான் முன்பும் சொல்லியிருப்பேன், எங்கள் ஊரிலே ஒரு வழக்கம், பால் கறக்கிறவர்கள் பால் தொட்டு பால் கறக்கிறது என்று சொல்வார்கள். பால் மடியிலே கறந்து கொண்டுகிற பொழுது கை காய்ந்து விட்டால் அந்த பால் செம்பிலேயே கையை வைத்து விட்டு பாலை கறப்பார்கள். பாலை கறக்கச் செய்யும். அதுபோல் நீங்கள் உங்களை தொட்டுத்தான் நான் பேச வேண்டும். நீங்கள் தருகிற ஊக்கம்தான் இந்த பேச்சை சிறப்பிக்கும் என்று கேட்டு இறைவனும் அதற்கு துணை செய்ய வேண்டும் என்று பணிந்து என் பேச்சை ஆரம்பிக்க இருக்கிறேன். இன்றைக்கு என்னுடைய பேச்சு குறள் சம்பந்தமானது. ஒரு தலைப்பு குறள் நெறி, மற்றது அருள் நெறி. வழக்கமாக இங்கே நான் பேசுகிற பொழுது ஒரு பகுதியிலே ஆன்மீகம் பேசுவேன், ஒரு பகுதியிலே இலக்கியம் பேசுவேன். அப்படித்தான் கடந்த ஆண்டுகளிலே என்னை அனுமதித்திருக்கிறார்கள். இந்த முறையும் அதைத்தான் செய்ய போகிறேன். கிருஷ்ணன் அவர்கள் எங்கள் இலங்கைக்கு வந்து முதல் பேசுகிற பொழுது ஒரு தலைப்பு கொடுத்தார். எனக்கு அப்பொழுது திருக்குறள் என்றாலே என்னென்று சரியாக தெரியாத ஒரு பையன். ஐயா ஒரு தலைப்பு கொடுங்கள் என்ற உடனே ஒரு நூல் என்று தலைப்பு கொடுத்தார். எனக்கு அந்த தலைப்பு புரியவில்லை. அது என்ன ஒரு நூல்? அதற்கு பிறகு அவர் பேசுகிற பொழுது அதை விளங்கப்படுத்தினார். இந்த ஒரு என்ற அந்த சொல்லி இருக்கிறதே தனியே எண்ணிக்கையை குறிக்கிற ஒரு சொல் அல்ல. அதை தெரிந்து கொள். எல்லா நூல்களுக்குள் அதுவும் ஒரு நூல் என்று எடுக்கக்கூடாது. முருகப்பெருமான் தோன்றுவதை கச்சியப்ப சிவாச்சாரியார் பாடுகிறார். அப்படி பாடுகிற பொழுது சொன்னார், முருகன் தோன்றுகிறான் அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற சோதி பிழம்பதோர் மேனியாகி கருணைகூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகமுய்ய.
இதில் வர்ற இந்த ஒரு என்ற சொல் இருக்கிறதே, ஏதோ பல பேருக்குள்ளே ஒரு முருகன் வந்தான் என்ற அர்த்தம் இல்லை. இந்த ஒரு என்ற சொல்லுக்கு ஒப்பற்ற முருகன் வந்து உதித்தான் என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும். கைதட்டியவர்களுக்கு நன்றி. அதுபோல திருவாசகத்திலே நம்முடைய மணிவாசக பெருமான் பாடுகிற பொழுது சொன்னார், ஒருவன் என்னும் ஒருவன் காண்க. அது என்ன ஒருவன் என்னும் ஒருவன் காண்க? அந்த ஒருவன் என்பதற்கு ஒப்பற்றவன் என்று பொருள். இப்படி பல இலக்கிய உதாரணங்களை இந்த ஒரு என்ற சொல்லுக்கு ஒப்பற்ற என்பதுதான் பொருள் என்று சொல்லிவிடலாம். திருக்குறளுக்கு அந்த ஒப்பற்ற நூல் என்று பெயர் வந்ததென்றால் நம்முடைய பெரியவர்கள் வார்த்தைகளை அர்த்தமில்லாமல் போட மாட்டார்கள். இப்போ எல்லாம் அப்படி போட தொடங்கிவிட்டோம் நாங்கள். எனக்கு கம்பபாரதி என்று பட்டம். கம்பபாரதி என்று பட்டம் என்றால் அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? கம்பனில் கடல் போல அறிவு பெற்றவர் என்று அர்த்தம். இதை ஒவ்வொருத்தரும் சொல்லுகிற பொழுது எனக்கே சிரிப்பு வரும். என்னை கிண்டல் பண்ணுகிறார்களா இல்லை என்னை பாராட்டுகிறார்களா என்று நான் மனதுக்குள்ளே நினைத்து கொள்வேன். அப்படியானால் இந்த பட்டங்களை ஏன் ஏற்றுக்கொண்டாய் என்றால், அன்போடு தருகிறவருடைய மனம் நோகக்கூடாது என்று ஏற்றுக்கொள்கிறோமே தவிர இந்த பட்டங்களுக்கு நாங்கள் பொருத்தமானவர்கள் இல்லை என்பதை நான் நன்கு அறிவேன். அறிவு என்பது மிகப்பெரிய கடல். அந்த அறிவு கடலுக்குள்ளே நுழைகிற பொழுது ஒரு துளி அறிவைத்தானும் நாங்கள் பெற்றுவிட முடியுமா? உற்ற கலைமடந்தை ஓதுகிறாள் என்றால் அவ்வை. கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு, உற்ற கலைமடந்தை ஓதுகிறாள். சரஸ்வதியே இன்னும் படித்து கொண்டிருக்கிறாளாம். நம்முடைய பெரியவருடைய அந்த கற்பனை செழிப்பை பாருங்கள். சரஸ்வதி கையிலே புத்தகத்தை கொடுத்து வச்சிருக்கிறார்கள். கல்விக்கு அதிபதி அவள் இன்னும் படிக்கிறாளாம். அப்போ நாங்கள் எல்லாம் பெரிய பட்டம் வாங்கி கொண்டு பெரியவர்கள் என்று நினைப்பது போல அறியாமை வேறொன்றும் இல்லை. கல்வி என்பது என்னுடைய ஆசிரியர்கிட்ட நான் கேட்டேன். நான் திருக்குறள் படித்த ஆசிரியர் ஒரு பெரிய கடல். நான் அவரை பற்றி பல இடங்களிலே சொல்லியிருக்கிறேன். ஒரு காலத்திலே நான் நினைத்திருந்தேன், எனக்கு ஆரம்ப காலத்திலே பேச்சு துறையிலே நான் பேச்சுக்களை கேட்கிற பொழுது கியாபே விஸ்வநாதம், கீவாஜா, எங்கள் ராதாகிருஷ்ண ஐயா, கீரன், இந்த பேச்சு தான் கேட்பேன். அப்போ எனக்குள்ளே என்ன நினைப்பென்றால், தமிழ் என்றால் அது தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது, எங்கள் இலங்கையில் ஒன்றும் இல்லை என்று நான் நினைத்திருந்தேன். அதற்கு பிறகுதான் ஒரு சந்தர்ப்பத்திலே என் குருநாதர் பேராசிரியர் இலக்கண வித்தகர் நமசிவாய தேசிகர் அவரிடம் நான் திருக்குறள் படிக்க முடிந்தது. அந்த அனுபவத்தை நான் பல மேடைகளிலே பல இடங்களிலே வகுப்பிலே எல்லாம் சொல்லியிருக்கிறேன். ரொம்ப எளிமையாக இருப்பார்கள். ஒரு 4 முழம் துண்டு, ஒரு சின்ன தோளிலே ஒரு துண்டு போட்டிருப்பார். ஒரு ஆடம்பரம் நெத்தி நிறைய விபூதி பூசி காட்டி இப்படி எங்களை போல வேஷங்கள் எல்லாம் அவர் போடவே மாட்டார். ரொம்ப எளிமையாக இருப்பார். ஒரு கூட்டத்திலே அவர் தற்செயலாக பேசுகிறதை ஒரு 5 நிமிஷம் கேட்டேன். எனக்கு தெரிந்தது இது ஒரு கடல் என்று தெரிந்து விட்டது. அவரிடம் படிக்க போக வேண்டும் என்று எனக்கு ஆசை. ஒரு 5 நிமிஷம் இந்த முன்னுரையை சொல்லிக்கொண்டு நான் தலைப்புக்குள்ளே போகிறேன். அவரிடம் போய் படிக்க வேண்டும் என்று ஆசை வந்தது. அப்பொழுதே நான் யாழ்ப்பாணத்திலே ஒரு சொற்பொழிவாளன். நான் இதை ஒன்றும் பெருமையாக சொல்லவில்லை, கிண்டலாக சொல்லுகிறேன். அப்பொழுதே நான் யாழ்ப்பாணத்திலே நான் பேசாத கோயில் இல்லை என்ற அளவுக்கு பேசிவிட்டேன். எனக்கு ஒரு 30 வயதுக்குள்ளே, நான் 16 வயசிலே பேச ஆரம்பித்து விட்டேன். அப்போது இவரிடம் பேச வேணும், இவரிடம் போய் படிக்க வேண்டும். ஏனென்றால் பேச வேண்டுமானால் புது விஷயம் தெரிய வேண்டுமே. புது விஷயங்கள் தெரிந்தால் தானே தொடர்ந்து பேசலாம். நான் பேசி எல்லா இடமும் பேசி என்னுடைய அந்த ஸ்டாக் முடிந்து விட்டது. அப்போ இனி என்ன பேசுவதென்று ஒரு ஏக்கம் இருந்த காலத்திலே தான் அவருடைய பேச்சை கேட்டேன். அப்போ அவரிடம் போய் படிப்போம் என்று போனேன். போனால் ஒரு சின்ன கோயில் என்றால் நீங்கள் ஒன்றும்
அந்த பெரிய அளவிலே அதை நினைக்காதீர்கள். 4 தூண், ஒரு கூரை போட்டிருப்பார்கள், கீழே சிமெந்திலே தரை. அந்த சிமெண்ட் தரையிலே ஒரு பக்கத்திலே அவர் நான் போகிற பொழுது ஒரு புத்தகத்தை படித்து கொண்டு படுத்திருந்தார். நான் சொல்லப் போகிற சொத்து என் சொத்தில்லை, யாருடைய சொத்து என்று உங்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். அந்த சீமெந்து தரையிலே ஒரு பக்கமாக படுத்திருக்கிறார். அரவாசி முளைத்த தாடி, தலை பரட்டை தலை, மேலே ஷேட் கிடையாது, கையிலே ஒரு புஸ்தகம் வைத்து படித்திருக்கிறார். நான் போனேனே உட்காரும் என்று சொன்னார். எங்கள் ஊரிலே சின்ன பிள்ளைகளையும் மரியாதை சொல்லி பேசுவார்கள் பெரியவர்கள். உட்காரும் என்று சொன்னார். நான் உட்கார்ந்தேன். அவரும் எழும்பி உட்கார்ந்தார். கையிலே ஒரு புஸ்தகம். என்ன புஸ்தகம் என்று பார்த்தால் சிவஞான போத மாபாடியம். அதை பொழுதுபோக்காக படித்து கொண்டிருக்கிறார். நாங்கள் இந்த குமுதம் விகடன் படிக்கிற மாதிரி அவர் சிவஞான போத மாபாடியம் படித்து கொண்டிருந்தார். எழும்பி உட்கார்ந்து விட்டு வந்தது என்ன காரியம் என்று என்னை கேட்டார். நான் சொன்னேன், ஐயா உங்கள்கிட்ட நான் படிக்க வேணும். அவர் கொஞ்சம் நிதானமாகத்தான் பேசுவார். படிக்க வேண்டும் என்று சொன்னோடனே அவர் அடுத்ததாக கேட்டார், ஏன் படிக்கப் போகிறீர் என்று கேட்டார். ஏன் படிக்கப் போகிறீர் என்று கேட்டார். நான் சொன்னேன், ஐயா நான் ஒரு பேச்சாளன், எனக்கு அதில் வேறு ஒரு பெருமை. நான் அவரை தேடி அவருடைய வீட்டுக்கு பக்கத்தில் தேடி தேடி போகிறேன். அவர் பெயரை சொல்லி சொல்லி விசாரிக்கிறேன். அவரை ஒருவருக்கும் தெரியவில்லை. என்னை எல்லாருக்கும் தெரிந்திருந்தது. நீங்கள் தானே ஜெயராஜ் என்று எல்லாரும் கேட்கிறார்கள். நான் இப்படி ஒரு அறிஞர் பெயரை சொல்லி அவர் இங்கே இருக்கிறாரா என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அப்போ எனக்குள்ளே ஒரு பெருமை. நான் போய் உட்கார்ந்து விட்டேன். அப்போ அவர் கேட்டார், ஏன் படிக்க வேணும் என்று கேட்டார். அது இல்லை, அது கேட்டுட்டு அவர் கேட்டார், ஏனாவது பரீட்சை எழுத போகிறீரோ என்று கேட்டார். நான் சொன்னேன், இல்லையா நான் பரீட்சை எழுதவில்லை, படிக்க வேணும். ஏன் படிக்க வேணும்? அவர் சொன்னார். நான் சொன்னேன், நான் ஒரு பேச்சாளன் ஐயா, மேடைகளில் பேசுவதற்கு புது புது விஷயம் தேவையாக இருக்கிறது, ஆகவே நான் படிக்க வேண்டும். உள்ளதை சொல்லிவிட்டேன். அவர் கொஞ்ச நேரம் கண்ணை மூடி இருந்துவிட்டு சிரித்துட்டு சொன்னார், ரொம்ப படித்தால் பேச முடியாமல் போய்விடுமே, பரவாயில்லையா என்றார். ரொம்ப படித்தால் பேச முடியாமல் போய்விடுமே, பரவாயில்லையா என்றார். எனக்கு இவர் கிண்டல் பண்ணுறாரோ என்று நினைத்தேன். ஆனால் அவர் சொன்னது உண்மை என்று இன்றைக்கு உணர்கிறேன். பேச்சை பல பேர் ஒரு தொழிலாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள், தொழிலாக நடத்துகிறார்கள். என்னை கேட்டால் இன்றைய நிலையிலே உனக்கு என்ன விருப்பம் என்று கேட்டால் நான் பேசாமல் இருப்பது தான் எனக்கு உண்மையாக விருப்பம். உண்மையாக சொல்லுகிறேன். பேசுவது போதும், பேசியாகிவிட்டது. உலகத்துக்கே பேசி கொண்டிருந்தால் போதுமா? என் ஆன்மாவுக்கு நான் வாழ வேண்டாமா? உலகத்துக்காக படித்தால் போதுமா? என் ஆன்மா வளர்ச்சி அடைய நான் படிக்க வேண்டாமா? அன்றைக்கு அவர் சொன்னது எனக்கு இப்போ தெரிகிறது. அதிகம் படித்தால் பேச முடியாமல் போய்விடுமே என்றார். நான் அப்போ இவர் கிண்டல் பண்ணுகிறார் என்று சிரித்தேன். என்ன செய்தார்? திருப்பி நீர் இன்னொரு நாளைக்கு வரும் என்று சொல்லி என்னை அனுப்பி வைத்தார். நானும் விடவில்லை. அப்போ யாழ்ப்பாணத்தில் பெட்ரோல் கிடையாது, வாகனங்கள் கிடையாது. ஒரு மோட்டர் சைக்கிள் இருந்தது என்னிடம். அதுக்கு கெரசின் விட்டு தான் ஓடுவோம். அந்த நாட்களில் அதுதான் அங்கே வழக்கம். அது அப்பப்போ நின்றுடும். அப்போ நான் இந்த சைஸ் இல்லை. நான் ஒரு 8 கிலோமீட்டர் 9 கிலோமீட்டர் தூரத்தில் அவர் இருந்தார். காலையில் எழும்பி புறப்படுவேன் அவரிடம். மோட்டர் சைக்கிளில் நான் போகிறத பார்க்குறத வேடிக்கை பார்க்குறதுக்கே கொஞ்சம் பேர் ரோட்டில் இருப்பார்கள். எலிவாகனத்தில் பிள்ளையார் போகிறாருன்பார்கள். அப்போ நான் போவேன். போனால் அது குறித்த நாளிலே திருப்பி போனேன். திருப்பி போனால் அன்றைக்கும் பார்த்து விட்டு இன்றைக்கு என்னமோ சரியில்லை அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லி என்னை திருப்பி அனுப்பிவிட்டார். நானும் விடவில்லை. சிக்கனை பிடித்தேன் என்றாரே மணிவாசகர், அப்படி பிடிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். திருப்பி அவர் சொன்ன அதே நாளிலே போனேன். திருப்பியும் அதே பதில். 4ஆம் நாள் நான் போகிற பொழுது கொஞ்சம் இறங்கினார். இறங்கிவிட்டேன்னு சொன்னார் என்றால், என்ன படிக்கப் போகிறீர் என்று கேட்டார். என்ன படிக்கப் போகிறீர் என்று கேட்டார்.
நான் ஒரு லிஸ்ட் வச்சுருந்தேன். நான் திருக்குறள் படிக்க வேண்டும், ராமாயணம் படிக்க வேண்டும், சிலப்பதிகாரம் படிக்க வேண்டும், சேக்கிழார் படிக்க வேண்டும், அவர் இலக்கணத்தில் ரொம்ப புலி, இலக்கணம் படிக்க வேண்டும், இப்படி ஒரு லிஸ்ட் சொன்னேன். அதாவது நான் என்னுடைய ஆர்வத்தை அவருக்கு காட்டுவதாக நினைச்சு கொண்டு சொன்னேன். அவர் சிரித்தார். சிரிச்சு விட்டு சொன்னார், உமக்கு வயசு லேட்டாக படிக்க தொடங்கிட்டீர், இதை புரிஞ்சு கொள்ளுங்கள், இளைஞர்கள் இருந்தார் அவர்களுக்கு சொல்லுகிறேன். ரொம்ப லேட்டாக படிக்க தொடங்கி விட்டீர், இனி இதெல்லாம் படிக்க வேண்டாம், நீர் ஒன்று செய்யும், திருக்குறள் புத்தகத்தை அடுத்த வகுப்பிலே கொண்டு வரும். திருக்குறள் படித்து விட்டால் எல்லாம் படித்ததற்கு அது சரி, திருக்குறளிலே அங்கங்கு வருகிற இலக்கணத்தை விளங்கப்படுத்துகிறேன், அது விளங்கினால் உமக்கு போதும், இனி அதுதான் சரி, திருக்குறள் புத்தகத்தை கொண்டு வரும் என்று சொன்னார். எனக்கு பஞ்சாங்கம் எடுத்து பஞ்சாங்கத்திலே ஓரை பார்த்து அது பார்த்து இது பார்த்து நாளெல்லாம் பார்த்து குறித்து இந்த நாளிலே வாருங்கள் என்று சொன்னார். இப்போ யாராவது அப்படி படிக்கிறோமா? போய்விட்டு அதே நாளிலே இன்றைக்கு திருக்குறள் புத்தகத்தை கையில் எடுத்துக்கொண்டு வருகிறேன். என்னுடைய மனதிலே இருந்த எண்ணம் என்னவென்றால், இன்றைக்கு எப்படியாவது ஒரு 100 திருக்குறள் படித்து விடலாம். திருக்குறள் தானே ஐயா, நமக்கு தெரிந்த திருக்குறள் ஆகிற முதல் எழுத்தெல்லாம் இது இன்னும் இவர் என்ன சொல்லித்தரப் போகிறார், எதுக்கும் போய் கேட்போம் என்று விட்டு தான் நான் போகிறேன். போய் உட்கார்ந்தோடனே அந்த கோயிலே சொன்னேன் 2 தூண், ஒரு தூணில் அவர் சாஞ்சு உட்கார்ந்து கொண்டார், ஒரு தூணில் நான் சாஞ்சு உட்கார்ந்து கொண்டேன். சீமெந்து தரை, ஒன்றும் ஃபேன் இல்லை, குஷன் இல்லை, ஏசி இல்லை, சும்மா அப்படி உட்கார்றோம். புத்தகத்தை உடனே புத்தகம் கொண்டுறார். என்ன புஸ்தகம்? பரிமேலழகர் உரை என்றேன். அவர் சொன்னார், அந்த புஸ்தகத்தை எடுத்து உரைப்பாயிரத்தை படியும் என்றார். நான் சத்தியமாய் சொல்லுகிறேன், இந்த சபையினுடைய தூய்மையின் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், திருக்குறளிலே உரைப்பாயிரம் என்று ஒன்று இருக்கிறது எனக்கு அப்பொழுது தெரியவே தெரியாது. இவர் எதை சொல்லுகிறார் என்று எனக்கு ஒரே குழப்பமாக போய்விட்டது. உரைப்பாயிரத்தை படியும் என்றார், திருப்பி எடுத்து வாசியும் என்றார். அப்புறம் ஒரு மாதிரி தட்டி கண்டுபிடித்து விட்டேன். புஸ்தகத்தினுடைய தொடக்கத்திலே பரிமேலழகர் உரைப்பாயிரம் என்று ஒரு 1.5 பக்கம் எழுதியிருக்கிறார். 1.5 பக்கம் எழுதியிருக்கிறார். வசனமாக எழுதியிருக்கிறார், பாட்டில் வசனமாக எழுதியிருக்கிறார். படியுங்கள் என்று சொன்ன உடனே, வசனம் தானே நான் படிக்காத படிப்பான் என்று நினைத்து கொண்டு அந்த புஸ்தகத்தை எடுத்து படிக்க தொடங்கினேன். இந்திரன் முதலிய இறையவர் பதங்களும் அந்தமில் இன்பத்து அழிவில் வீடும் நெறியறிந்து எய்துதற்குரிய மாந்தற்கு உறுதியென உயர்ந்தோரால் உரைக்கப்பட்ட பொருள் 4. இது முதல் வசனம். இப்போ நான் சொல்கிறத பற்றி நீங்கள் அப்படித்தான் அங்கே வாச்சிருப்பேன். எனக்கு இந்த இந்திரன் முதலியவுக்கு மேலே வரவே வராமல் விட்டுட்டுது. வாசிக்க முடியல சார், அந்த தமிழை எனக்கு வாசிக்க முடியல. பரிமேலழகருடைய தமிழ் ஒரு வரி வாய்ச்சன் தடுமாறுகிறது, தட்டுகிறது, என்னதை தெரியல. வெக்கமான நான் ஒரு பேச்சாளர் என்று நினைத்திருந்தேனே, இந்த ஒரு பந்தியை என்னாலே வாசிக்க முடியவில்லை என்று தலை கவிழ்ந்து போய் நின்றேன். அவருக்கு நான் வாசிக்க முடியாமல் கஷ்டப்பட்டது தெரிந்தது. அவர் என்ன சொன்னார், என்னை பார்த்து, என்ன வாசிக்க முடியலை என்று கவலைப்படுகிறீரா என்று கேட்டார். நான் ஒத்துக்கொண்டு தலையாட்டினேன். அவர் சொன்னார், இதெல்லாம் உயர்ந்தவர்களாலே எழுதப்பட்ட விஷயங்கள். நீ யாராவது ஒரு பெரிய மனிதனோடு நட்பு கொள்ள வேண்டும் என்று நினைத்தால், திடீரென்று போய் அவருக்கு முன்னால் நின்று ஹலோ என்று சொன்னால் அவர் உன்னை பார்த்து சிரிக்க மாட்டார். யாராவது ஒரு பெரிய மனுஷன், ஊரில் ஒரு பெரிய மனுஷன் இருக்கிறார், அவரை விட போய் நான் பழக வேணும்ட்டு ஐயா திடீர்னு போனால் என்னை பார்த்து அவர் சிரிப்பாரா? அதை அவர் சொன்னார் எனக்கு. நீ முதல் என்ன செய்ய வேண்டும், அவரோடு பழக்கமான ஒருத்தரோடு நட்பு வை, அவரோடு 5-6 தரம் போ, அவருக்கு பழக்கமானவரோடு சேர்ந்து அந்த பக்கமாக 5-6 தரம் அவர் இருக்கிற இடத்துக்கு போய் வந்து என்றால் ஒரு 10 நாள் கழித்த உடனே உன்னை பார்த்தும் சிரிப்பார். அப்படித்தான் நூல்களும் என்று சொன்னார். உயர்ந்த நூல்கள் திடீரென்று படிக்க முடியாது. அந்த நூலோடு பயிற்சி உள்ளவரோடு கொஞ்ச நாளைக்கு நீ பயிற்சி வை, பழக்கம் வை. முதல் எடுத்து பார்த்தால் புத்தகம் முழுசி பார்க்கும், உனக்கு ஒன்றும் புரியாது என்று சொல்லும். ஆனால் அந்த நூலோடு பயிற்சி உள்ளவரோடு கொஞ்ச நாள் நீ பழகிவிட்டாயானால் பிறகு அவரை பார்த்து அவர் சிரித்தவர் பிறகு அவரோடு பழகி வந்த காரணத்தினாலே உன்னை பார்த்தும் சிரிப்பார். அப்படித்தான் நூல்களும் உன்னை பார்த்து சிரிக்கும் என்று சொன்னார். அவர் சொன்னது போலவே திருக்குறளும் பரிமேலழகரும் என்னை பார்த்து சிரித்தார்கள்.
நான் என் வாழ்க்கையில் பெற்ற பெரிய வரம் அதுதான், மிகப்பெரிய வரம் அதுதான். திருக்குறளை நாங்கள் சரியான முறையிலே பயன்படுத்தவில்லை, அதை சொல்லிக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கிற உங்களையும் சேர்த்துத்தான் சொல்லுகிறேன். நாங்கள் நினைக்கிற கருத்தை திருக்குறளில் ஏற்றி இதுதான் திருவள்ளுவர் சொன்னது என்று சொல்லத்தான் நாங்கள் எல்லோரும் இப்போ முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். கடவுள் இல்லை என்று சொல்லிவிட்டும் திருக்குறள் படிக்கிறார்கள். எனக்கு அது ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த மனுஷன் கடவுள் வாழ்த்தென்றே முதல் அதிகாரத்தை தொடங்குகிறார். அது எப்படி முடிகிறது என்று எனக்கு புரியவில்லை. திருக்குறளை படிக்கிற பொழுது நாம் வாழ்க்கையை தெரிந்து கொள்கிறோம். நான் இன்றைக்கு பேசுகிற பேச்சு இருக்கிறதே ரொம்ப முக்கியம். இது நாள் வரைக்கும் நான் பேசிய பேச்சை விட முக்கியமான பேச்சென்று கருதுகிறேன். ஏன் சொல்லுகிறேன் என்றால், நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் ஒரு பாடல் பாடியிருக்கிறார். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். அந்த பாட்டு இங்கே இந்த ஊரில் நான் சொல்லவா வேணும்? கொல்லந்தெருவில் ஊசி வித்தது போல. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், அதை முதல் வரி சொன்னார். இங்கே சரியாக வாழலாம். வாழ்ந்தால் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. இங்கே நீ சரியான முறையிலே வாழ்ந்து விட்டால், நல்ல கதி என்பது முத்தினறி, அந்த முத்தினறிக்கு ஒரு குறைவும் வராது. நாங்கள் பல பேர் என்ன நினைக்கிறோம், வாழ்க்கையை இழந்து விட்டால்தான் முத்தி பெறலாம் என்று நினைக்கிறோம். அப்படி இல்லை. நீ ஒழுங்காக இந்த உலகத்திலே வாழ்க்கையை ஒரு மனையாளை பெற்று பிள்ளையை பெற்று வாழ். அப்படி வாழ்ந்தால் ஏதோ கடவுள் உன்னிடம் வரமாட்டார் என்று நினைக்காதே, கடவுள் வருவார். என்ன சார் அதுக்கு சான்று என்று கேட்டோன்னே அவர் சொன்னார், எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை, கண்ணினல் அகதுரு கழுமள வளநகர் பெண்ணினல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே. நீ யாரை தேடி போகிறாயோ அவரே அங்கே ஒரு அம்மாவோடு தான் உட்கார்ந்துருக்கிறாரா, கவலைப்படாமல் படிக்கிறா என்றார். பரவாயில்லம்மா, பரவாயில்ல, தேங்க்யூ, நன்றி. ஆகவே முதலிலே கடவுளை அடைய வேண்டும். உங்களிலே சில பேருக்கு குறையாக இருக்கலாம், இவர் சித்தாந்தம் இந்த முறை பேசாமல் வேறு ஏதோ பேசுகிறாரே, திருக்குறள் பேசுகிறாரே என்று நீங்கள் நினைக்கலாம். சித்தாந்த சாரத்தை தான் நான் திருக்குறள் ஊடாக பேசப்போகிறேன். திருக்குறள் என்ன சொல்லுகிறது, திருக்குறள் என்ன செய்கிறது என்றால், இப்போ ஞானசம்பந்தர் சொன்னாரே, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். அப்படி வாழ்வது எப்படி? அப்படி வாழ்ந்தால் நீ முத்தி அடையலாம், அவ்வளவுதான். திருக்குறளிலே அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்று 3 பால்கள் இருக்கின்றன. இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்த விஷயங்கள். ஒரு கேள்வி எழுகிறது, புருடார்த்தம் என்றால் அறம்பொருள் இன்பம் வீடல்லவா, ஏன் திருவள்ளுவர் வீட்டை பாடவில்லை? அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் பாடினவர் வீட்டுப்பால் ஏன் பாடவில்லை? வீட்டிலே பால் இருக்கும் என்று தெரிந்து விட்டு விட்டாரோ? நாத்திகர்கள் சில பேர் சொல்லுகிறார்கள், திருவள்ளுவருக்கே கடவுளிலே நம்பிக்கை இல்லை, அதனால் தான் வீட்டுப்பாலை பாடவில்லை என்கிறார்கள். நான் கூட அப்படி ஒரு காலத்தில் நினைத்திருக்கிறேன், ஏன் வீட்டுப்பாலை பாடாமல் விட்டார்? பிறகுதான் உண்மை தெரிந்தது. பரிமேலழகர் தான் அந்த உண்மையை சொல்கிறார். வீடு என்பது இறைப்பதம். இந்த சிற்றறிவாலே அந்த பேரறிவை உணர முடியுமா? நம்முடைய சிற்றறிவாலே இறைவன் என்கின்ற அந்த பேரறிவை உணர முடியுமா? சித்தமும் செல்லா சேட்சியன் காண்க என்றாரே மணிவாசகர், சும்மாவா சொன்னார்? நூலறிவுணரா நுண்ணியோன் காண்க என்று சொன்னாரே மணிவாசகர், சும்மாவா சொன்னார்? சித்தமும் செல்லா சேட்சியன் காண்க என்று சொல்லிவிட்டு கடவுளை உன்னுடைய அறிவாலே காண முடியாதென்று திருவள்ளுவர் இல்லை, மணிவாசகர் சொல்லிவிட்டார், எல்லாரும் சொல்லிவிட்டார்கள். படிப்பற்று கேள்வியற்று பற்றற்று சிந்தை துடிப்பற்றிருப்போர்க்கே சுகங்கான் பராபரமே, கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும் அடித்து தள்ளிட்டார். அடித்து கடவுளை நீ அடைய முடியாது. ஏனென்றால் உன் படிப்பறிவுக்கு அப்பாற்பட்டவன் அவன். ஒரு டம்ளருக்குள்ளே கடலை அள்ளி விடுவாயா? அது கடவுளடா. அதை நீ எப்படி அடைய போகிறாய்? அதை எப்படி இனங்காண போகிறாய்? அறம் சொல்லிவிடலாம், பொருள் சொல்லிவிடலாம், காமம் சொல்லிவிடலாம், வீடு சொல்ல முடியுமா?
அதனாலே தான் பரிமேலழகர் எழுதுகிற பொழுது எழுதினார், வீட்டை ஏன் சொல்லவில்லை என்றால் அதை இலக்கண வகையால் சொல்ல முடியாது. அறத்தை இலக்கணம் இப்படித்தான் என்று இலக்கணம் சொல்லி அறத்தை சொல்லலாம், பொருளை சொல்லலாம், காமத்தை சொல்லலாம். வீட்டை இதுதான் வீடு என்று சொல்ல முடியாது. அப்போ ஒரு குறைதானே அந்த நூலுக்கு என்றால் இல்லை, சொல்லி இருக்கிறார் என்கிறார்கள் பின்னாலே வந்த புலவர்கள். எப்படி சொல்லி இருக்கிறார் என்றால் காரண வகையால் சொல்லி இருக்கிறார். அது என்ன சார் காரண வகை? இங்கே பாருங்க, இப்போது எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் வீடு, நான் பக்கத்திலே நிற்கிறேன். ஒருத்தர் வந்து கேட்குறாரு, அந்த கந்தசாமி வீடு உனக்கு தெரியுமான்னு கேட்குறார். இதோ இதுதான் சார் வீடுன்னு கேட்கிறேனே, காட்டுகிறேனே, அது இலக்கண வகையால் சொல்லுவது. அதே கந்தசாமி வீடு ரொம்ப தூரத்தில் இருக்குது, நான் இங்கே எங்கேயோ இருக்கிறேன். ஒருத்தர் வந்து என்னை பார்த்து கேட்கிறார், கந்தசாமி வீடு இங்கே ஒருத்தர் இருக்கிறார், அவன் வாத்தியார் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டால், நீ இப்படியே நேராக போ, அதில் ஒரு ஆலமரம் வரும், அப்படி திரும்பு. அப்படி திரும்பினா அந்த பக்கத்தில் ஒரு சின்ன டீ கடை இருக்கும், அதால் அப்படியே நேராக போ, இப்படி திரும்பு, வடக்கால போ, அந்த இடத்திலே ஒரு பச்சை பெயிண்ட் அடித்த வீடு இருக்கும், அதுதான் நீ சொல்லுகிற கந்தசாமி வீடு. இப்போ அவன் வீடு காட்டினதுக்கு நன்றின்ட்டு போகிறான். நான் வீட்டை அவனை காட்டினேனா? வீட்டுக்கு போகிற பாதையை காட்டினேன். அவன் வீடு காட்டியதற்கு நன்றி என்று சொல்லிவிட்டு போகிறான். அப்படித்தான் திருவள்ளுவரும் வீட்டுக்கு போகிற பாதையை காட்டி இருக்கிறார், வீட்டை காட்டவில்லை. வீட்டுக்கு போகிற பாதை என்னவென்றால் துறவரம்தான் வீட்டுக்கு போகிற பாதை. பரிமேலழகர் எழுதினார், இலக்கண வகையால் கூறாமல் காரண வகையால் கூறினார். நேராக சொல்ல முடியல சார், வீட்டை சொல்ல முடியல, துறவரத்துக்கு போ, துறவரத்தினுடைய எல்லையிலே அந்த வீடு உனக்கு காட்சிப்படும். ஆகவே துறவரத்தை சொல்லி வீட்டை சொல்லி இருக்கிறார் என்று பாடியிருக்கிறார்கள். அப்போது திருக்குறளை நாங்கள் எப்படி பார்க்க வேணும்? அதிலேயே அவர் பண்ணியிருக்கிற வேலை சார். பரிமேல தயவு செய்து உங்கள் ஒவ்வொருத்தர் காலில் விழுந்து நான் கும்பிட்றேங்க, உங்கள் வீட்டு பிள்ளைகளை திருக்குறளை பரிமேலழகர் மூலம் படிக்க வைங்க. ஒரு சில பேர் அவர் பிராமணர்கிட்ட படிக்கக்கூடாது. ஐயா, இந்த அநியாயத்தை எல்லாம் உயர் நூல்கள்லையாவது விட்டுடுங்க ஐயா, நான் உங்களுக்கு இஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். உயர் நூல்களை படிக்கிற பொழுதாவது விட்டு விடணும். அவர் என்ன செய்தார் பாருங்க, ஏன் அறத்தை முன்வைத்தது, பொருளை பின் வைத்தது, காமத்தை அனுப்பி வைத்தது? கேள்வி. இப்போ சில பேராசிரியர்கள் சொல்லுகிறார்கள், காமத்தை தான் முதல் வச்சிருக்க வேணுமா, முதல் பாலாக காமத்தை வச்சுருந்தா பிள்ளைகளுக்கெல்லாம் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வருமா? படுபாவிகள். வேறு என்னத்தை நான் சொல்ல? அதுக்கு பிறகு பொருளை வச்சு அதுக்கு பிறகு அறத்தை வச்சிருக்க வேணுமா? பரிமேலழகர் என்ன சொன்னார் தெரியுமா? ஏன் இந்த வரிசையை வைத்தார் தெரியுமா? பரிமேலழகர் சொன்னார், அறம் என்ன, இம்மை மறுமை வீடு என்ற 3 பயனையும் தருவது அறம், இம்மை மறுமை பயனை தருவது பொருள், இம்மை பயனை மட்டும் தருவது காமம். ஆகவேதான் 3 பயனை தருகிற அறத்தை முன்வைத்து 2 பயன் தருகிற பொருளை பின்வைத்து 1 பயனை தருகிற காமத்தை பின்வைத்தார் என்று வரிசை காட்டுகிறார். சும்மா படிக்காமல் எங்கள் இஷ்டத்துக்கு எல்லாம் சொல்ல முடியுங்களா சார்? எப்படிப்பட்ட கடல் போன்ற அறிஞர்கள் வழியிலே வந்தவர்கள் நாங்கள் தெரியுமா? அந்த பரிமேலழகர் என்ன செய்கிறார்? அறத்துப்பாலுக்குள்ளே வருகிறார். இங்கே பாருங்க, நான் சொல்கிறேனே, திருக்குறளை நாங்கள் சரியான முறையிலே பயன்படுத்தவில்லை. இன்றைக்கும் ஒரு நூலகத்திலே போய் திருக்குறள் இருக்கா சார்ன்னு கேளுங்க, இருக்குன்னு சொல்வார்கள். எங்கே இருக்குன்னா அந்த தமிழ் செக்ஷனில் போய் பாருங்கன்னு சொல்வார்கள். அதுவும் தமிழ்னு சொல்ல மாட்டார்கள், தமிழ் செக்ஷனில் போய் பாருங்கள். நான் கேட்குறேன், திருக்குறளை தமிழில் தான் வைக்க வேணுமா? தமிழில் எழுதப்பட்டதால் அது தமிழ் நூலா? நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் பாருங்கள், இப்போ ஒரு மெடிசின் புத்தகம் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அதை கொண்டு போய் யாராவது ஆங்கில செக்ஷனில் வைப்பானா? இந்த மருத்துவ புத்தகங்கள் எல்லாம் ஆங்கிலத்தில் தானே எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆங்கிலம் என்ற அந்த மொழி நூல் வரிசையில் தானே அந்த புத்தகத்தை யாராவது கொண்டு போய் வைப்பான். அவனுக்கு தெரிஞ்சிருக்கிறது அது எங்கே வைக்க வேணும், மெடிசினில் கொண்டு போய் வைப்பான். நாங்கள் திருக்குறளை எங்கெங்கே வச்சிருக்க வேணும் தெரியுமா? ஒரு நூலகத்தில் திருக்குறள் இருக்கிறது என்று கேட்ட உடனே ஆம் என்று சொன்னால் நாங்கள் அவன்கிட்ட சொல்ல வேணும். எங்கே இருக்குன்னு கேட்டால் அவன் சொல்ல வேணும், தமிழில் போய் பார் இருக்குது, அறத்தில் போய் பார் இருக்குது, நிர்வாகத்தில் போய் பார் இருக்குது, காமத்தில் போய் பார் இருக்குது. காமம் என்றால் இன்றைக்கு சொல்லுகிற காமம் இல்லை, அது உயர் காமம்.
துறவரத்தில் போய் பார் இருக்கு. இத்தனை செக்ஷன்லையும் திருக்குறளை வச்சா தான் திருக்குறளை நாங்கள் விளங்கிய இனமாவோம். நாங்கள் வைக்கவில்லை. தமிழ் செக்ஷனுக்குள்ளே வச்சுட்டு தமிழ் படித்து கொண்டிருக்கிறோம் திருக்குறளில். நான் சொல்லுகிறேன் கேளுங்க. ரெண்டாக பிரித்தார். அது அது மொத்த நூலையும் மூன்று பகுதி, அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். நான் என் மாணவர்களுக்கு அப்படித்தான் சொல்லுவேன். ஒரு பெரிய கேக் பர்த்டேக்கு வாங்கி வந்துட்டார்கள். அம்மா என்ன செய்கிறா, அதை முதல் 3 துண்டாக வெட்டினா. 3 பெரிய துண்டாக வெட்டியாச்சு. அப்படியே எடுத்து சாப்பிட முடியுமா? 3 பெரிய துண்டு வாய்க்குள்ள வைக்க முடியாது. பிறகு அம்மா என்ன செய்வா, அதில் ஒரு துண்டை சின்ன சின்ன நீளமான துண்டுகளாக வெட்டுவா. அப்பவும் சாப்பிட முடியாது. பிறகு வெட்டின ஒரு துண்டை 10 பீஸாக வெட்டினா. இப்போ ஒரு பீஸை எடுத்து தந்தோன்னே சாப்பிட்றோம், ருசித்தோன்னே எல்லா பீஸையும் சாப்பிட்றோம். அப்படி தானே சாப்பிட்ற வழக்கம். திருவள்ளுவருக்கு அப்போவே அந்த சிஸ்டம் தெரிஞ்சிருந்தது பாருங்கள். அவர் மொத்த நூலையும் 3 பெரிய பீஸாக வெட்டினார். அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். ஒருத்தனுக்கும் உள்ளே போகலை. பயப்படாதேப்பா, நான் இன்னும் பீஸா வெட்டுறேன் என்று சொல்லி இயல்களாக வெட்டினார். அறத்துப்பாலில் 4 இயல், பொருட்பாலில் 3 இயல், காமத்துப்பாலில் 2 இயல் இயல்களாக வெட்டினார். அதுவும் பெருசு, தின்ன முடியலை. இங்கே வா, இன்னும் ஒவ்வொரு இயலையும் நான் அதிகாரமாக வெட்டுகிறேன். ஒவ்வொரு அதிகாரம். இப்போ தின்ன முடியுதா? கஷ்டமாக இருக்குது சார். கவலைப்படாதரா, ஒவ்வொரு அதிகாரத்தையும் 10 பீஸா வெட்டி தர்றேன். ஒரு குறள் இந்தா சாப்பிடுன்றோன்னு எல்லா பிள்ளையும் வாங்கி சாப்பிட்டுது. இதுதான் திருக்குறள் அந்த கட்டமைப்பு. அது சொல்கிறதுக்காக சொன்னேன். திருக்குறளில் அறம், பொருள், இன்பம் எந்தில் குறள்கள் அதிகம் வைக்கப்பட்டிருக்கிறது? அறத்தை விட பொருட்பாலிலே தான் அதிகாரங்களும் கூட, குறளும் கூட. அப்போ திருக்குறளை நாங்கள் என்ன நூல் என்று சொல்ல வேணும்? முறைப்படி உங்கள்கிட்ட கேட்குறேன். பொருட்பாலிலே தானே அதிகாரங்களும் அதிக குறளும் அதிகம் வைத்திருக்கிறபடியால் திருக்குறளை நாங்கள் பொருள் நூல் என்று சொல்ல வேண்டும். 6வது அப்படி சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அறநூல் என்று தானே சொல்லுகிறோம். அதிகமான குறள் பொருட்பாலில் இருக்கிறது, அறத்துப்பால் கொஞ்சம் தான் இருக்கிறது. அதை எப்படி அறத்துப்பாலை வைத்துக்கொண்டு அதை அறநூல் என்று சொல்வது? யாரும் அதை பொருள்நூல் என்றும் சொல்வதில்லை, காம நூல் என்றும் சொல்வதில்லை. இன்றைக்கு நான் நடத்துகிறது ஒரு வகுப்பு. இன்றையோட நாளைக்கு ஒருத்தரும் வரப்படாது. ஒரு கொஞ்சம்தான், அதுக்கு பிறகு உள்ளே போயிடுறேன். இப்போது ஏன் சொல்லவில்லை என்று கேட்டால், திருவள்ளுவருக்கு அறம் சொல்வது தான் நோக்கம். அறத்தை 2 கூறாக பிரித்தார். இல்லறம், துறவரம் என்று பிரித்தார். இல்லறம் என்றால் என்ன என்று கேட்டால், இல்லறம் என்பது பற்றுகிற அறம். துறவரம் என்றால் என்ன அறம் என்றால் பற்று விடுகிற அறம். புரியுதுங்களா? இல்லறம் என்பது பற்றுகிற அறம். மனைவி, பிள்ளை, மாமன், மச்சான், அப்பா, தந்தை, பாட்டி இதெல்லாம் உறவாக்கி கொள்ளுகிறது தானே இல்லறம். அப்போ என்ன அறம்? பற்றுகிற அறம். துறவரம் என்றால் என்ன என்றால் விடுகிற அறம். அது வேண்டாம், இது வேண்டாம், இது வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுக அப்பற்று விடற்கு என்றார். அதையும் விட்டுறான்ட்டார். எப்படி பற்றுவதும் அறமாகும், பற்று விடுவதும் அறமாகும்? நான் உங்களை கேட்குறேன். பற்றுவது அறம் என்றால் பற்று விடுவது அறமாக இருக்கக்கூடாது. பற்று விடுவது அறமாக இருந்தால் பற்றுவது அறமாக இருக்கக்கூடாது. திருவள்ளுவர் என்ன பண்ணி வைத்திருக்கிறார்? பற்றுவதையும் அறம் என்கிறார், பற்று விடுவதையும் அறம் என்கிறார். இதை விளங்கப்படுத்துறதுக்கு தான் இந்த 2 நாளையும் நான் எடுத்துக்கொள்ள போகிறேன். எப்படி பற்றுவதும் அறமாகும், பற்று விடுவதும் அறமாகும். இந்த இல்லறம் இருக்கிறதே பாருங்க, திருவள்ளுவர் என்ன பண்ணுகிறார்? உண்மையிலே ஜாதியை 4 ஜாதிகளாக பிரித்தார்கள். வர்ணம் என்று அதற்கு பெயர். அந்தணர், அரசர், வைசிகர், சூத்திரர். இதெல்லாம் இப்போ பேசப்படாது. ஏன்னா இதுக்கு வேறு வேறு அர்த்தங்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். நான் சொன்னோன்னே அந்த அர்த்தத்தில் இதுக்கு கோபம் வந்துவிடும். அந்தணரை உயர்ந்த வர்ணத்தவர் என்று சொன்னதுக்கு நீங்கள் உடனே அவர்களெல்லாம் குலவழியாக வந்தவர்கள், அதனாலே மதிப்புண்டு நினைக்காதீர்கள்.
நான் சொல்லவில்லை, பரிமேலழகர் சொல்லுகிறார். அவர் சொல்லியிருந்தாலும் ஏற்க மாட்டான். அவர் ஒரு பிராமணர், அவர் சொல்லுகிறார். அந்தணர் என்றால் யார் என்றால் அவர் சொல்லுகிற வார்த்தை அந்தணன் என்பர் அறவோர். எவன் தர்மத்தோடு நடக்கிறானோ அவன்தான் அறம் அந்தணன். அவனுக்கு என்ன வேலை தெரியுமா? உலகத்துக்காக வாழ்வதுதான் அவனுக்கு வேலை. இன்றைக்கு இருக்கிற அந்தணர்கள் எல்லாம் அப்படி இருக்கிறார்களா என்றால் நான் பதில் சொல்ல மாட்டேன். உண்மையான அந்தணன் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? லோகா சமஸ்தா சுயினோ பவந்து, சர்வே ஜனாம் சுயினோ பவந்து. இந்த உலகம் நல்லபடி வாழ்வதற்கு நான் காரணமாக இருக்க வேண்டும். அந்தணனுக்கு அறுதொழிலோன் என்று பெயர். அறுதொழில் என்றால் என்ன தெரியுமா? கற்றல், கற்பித்தல், வேட்டல், வேட்பித்தல், ஏற்றல், ஈதல். இந்த 6 தொழிலும் செய்கிறவன் தான் அந்தணன். இது செய்யாவிட்டால் அந்தணன் என்று நீ சொல்லாதே. அதுக்கு அந்த ஆள் ஒரு இலக்கணம் வச்சு ஒரு இதை வெளிப்படையாகவும் சொல்லப்படாது. அவரோட அவங்க ஜாதிக்காரர் சண்டைக்கு போவார்கள். ஒரு இலக்கணத்தால் சொல்லிட்டு போனார் பாருங்க. நான் பேர்பட்ட பெரிய மனுஷர். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அந்தணன் என்பது ஏது பெயர். இவ்வளவு தொட முடிச்சுட்டார் பாருங்க. அந்தணன் என்பது ஏது பெயர். அது என்ன ஏது பெயர்? சும்மா புரியாதெல்லாம் நமக்கு சொல்லாதீங்க சார். நீங்கள் கொஞ்சம் விளங்க சொல்லுகிறவர் என்று ஒரு பெயர் வச்சிருக்கிறோம், அந்த நம்பிக்கையை கெடுத்துடாதீங்க சார் என்று சில பேர் பார்க்குறது எனக்கு புரிகிறது. இது சும்மா சின்ன விஷயம் பாருங்க. இந்த பெயர் சொல் இருக்கிறதே, பெயரை 2 விதமாக பிரித்தார்கள். ஒன்று காரண பெயர், அடுத்தது இடுகுறி பெயர். கொஞ்சம் விளக்கணும் சொல்கிறேன், ஒன்றும் கஷ்டமான சொல்ல மாட்டேன், சும்மா சொல்லுகிறேன். பெயர் சொல்ல 2ஆக பிரிப்பார்கள். ஒன்று காரண பெயர், ஒன்று இடுகுறி பெயர். காரணம் என்றால் அந்த பெயர் வைத்ததற்கு ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணத்தோடு இருந்தால் அது காரண பெயர். இன்னொன்றுக்கு பெயர் வைத்திருப்பார்கள், ஒரு காரணமும் இருக்காது, சும்மா அதை குறிப்பதற்காக அந்த பெயர் வைத்திருப்பார்கள். அதற்கு இடுகுறி பெயர் என்று பெயர். உதாரணம் சொல்லட்டுங்களா? இப்போ நாட்காலி, ஏன் அந்த பெயர் வந்தது? 4 கால்களை உடையது. நீங்கள் உட்கார்ந்துருக்கிறத வச்சே சொல்லிடலாம்னு பார்க்குறேன். நாட்காலி என்றால் 4 கால்களை உடையது. இப்போ இது பெயர் ஏன் வந்தது? 4 கால்களை உடையபடியால் நாட்காலி. இப்போ நாங்கள் இன்னொரு பெயர் சொல்கிறோம், பூனை. என்ன பெயர் வந்தது? பூ வச்சு கொண்டிருக்குமோ? ஒன்றும் இல்லை, பூனை. அதுக்கு ஒரு காரணமும் இல்லை, சும்மா அதுக்கு நாம் வச்சிருக்கிற ஒரு பெயர். அதுக்கு பெயர் இடுகுறி பெயர், இது காரண பெயர். இந்த 2க்கு என்ன வித்தியாசம் என்றால், காரண பெயரிலே காரணம் இல்லாமல் போய்விட்டால் பெயரும் இல்லாமல் போய்விடும். ரொம்ப கஷ்டப்படுத்துகிறோனோ? இவ்வளோ தாங்க. நீங்கள் இப்போ உட்கார்ந்துருக்கிற 4 கால், நாட்காலியில் 4 கால் இருக்கிறதல்லவா? ஒரு காலை உடைச்சிட்டால் அதுக்கு பிறகு நாட்காலி என்ற பெயர் அதுக்கு வராது, முக்காலி தான். பூனைக்கு ஒரு காலை உடைச்சாலும் அதுக்கு பூனை தான் பெயர். புரியுதுங்களா? பூனைக்கு நீங்கள் ஒரு காலை உடைச்சிட்டாலும் அதுக்கு பூனை தான் பெயர். இடுகுறி பெயரிலே காரணம் போக தேவையில்லை. காரண பெயரிலே காரணம் இருந்தால்தான் அந்த பெயருக்கு உரியதாக ஆகும். பரிமேலழகர் எழுதினார், அந்தணர் என்பது ஏது பெயர். ஏது என்றால் காரணம், காரண பெயர். அவன் அந்த காரணத்தோடு இருந்தால்தான் அவன் அந்தணன், இல்லாவிட்டால் அவன் அந்தணன் ஆகான் என்று எழுதிவிட்டு போனார் ஒரு அந்தணர். இதெல்லாம் படிக்காம தான் அவர் அந்தணர், அவரை படிக்காத என்றான். இப்படி 4 வகையாக பிரித்தார்கள். ஒன்றும் இல்லை பாருங்க. அந்த முதல் வர்ணம் என்ன தெரியுமா? உற்பத்தியாளன். சமூகம் என்று ஒன்று உருவாக வேண்டுமென்றால் உற்பத்திகள் உருவாக வேண்டும். உற்பத்தியாளன். சரி, ஒருத்தன் உப்பு செய்தான், ஒருத்தன் நெல் செய்தான், ஒருத்தன் பஞ்சு செய்ய, ஆளுக்கால ஒன்று செய்தாங்க, உற்பத்தி வந்து விட்டது. சமூகம் சரியாயிருமா? இல்லை, பூரணப்படாது. என்ன செய்ய வேணும் என்று நினைத்தால் அவரவர் உண்டான பொருளை அவரவரே சாப்பிட்டு கொண்டு வாழ முடியுமா? உப்பு செய்கிறவன் உப்பையே சாப்பிட்டு கொண்டு வாழ முடியுமா? அவன் செய்கிற பொருள் எனக்கு வேணும், நான் செய்கிற பொருள் அவனுக்கு வேணும். அப்போ என்ன செய்ய வேண்டும்? இதை பங்கிடுவதற்கு ஒருத்தன் வேணும், ஒரு குறிப்பிட்ட பெயர் வேணும். அவனுக்கு பெயர் வைசிகன், அவன் தான் வணிகன். அவன் செய்த உற்பத்தி பொருள் எல்லாம் சேர்த்து ஒன்றாக்கி இதை அவனுக்கு அதை இவனுக்கு என்று அந்த பொருளுக்கேற்ற அந்த முயற்சிக்கேற்ப விலை நிர்மாணித்து கொடுக்கிறவனுக்கு வைசிகன் என்று பெயர். இப்போ சமூகம் நிறைஞ்சிட்டுதா? இப்போவும் நிறைய இல்லை. என்ன நிறைய இல்லை என்று கேட்டால், கூட்டம் கூட்டமாக வாழ்வது தான் சமூகம்.
நான் எல்லாவற்றையும் உண்டாக்கி கொண்டு வாழ்ந்தாலும் பலமுள்ள ஒருவன் என் கூட்டத்தை அடித்து விழித்துவிட்டு என்னிடம் இருக்கிற செல்வத்தை எல்லாம் கொண்டு போய் விடுவான். ஆகவே என்னை மற்றவன் விழுங்காமல் இருக்கும் வகையில் எனக்கு ஒரு நிர்வாகி தேவை. அவனுக்குத்தான் அரசன் என்று பெயர். அவன் ஒரு படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண் என்ற 6 அங்கங்களோடு இந்த இனத்தை காப்பாற்ற வேண்டும். ஆகவே அடுத்தது அரசன் என்று, சத்திரியன் என்று அடுத்த வர்ணம் பிறந்தது. அப்போ 4 வர்ணம் எல்லாம் சரிதானுங்களே என்றால் இல்லை. நெல்லு செய்கிறவன் நெல்லிலே செய்கையிலே வளர்ச்சி அடைய வேண்டும். உப்பு செய்கிறவன் உப்பு செய்வதிலே வளர்ச்சி அடைய வேண்டும். எல்லாரையும் அவரவர் துறையிலே வளர்ப்பதற்கு ஒருத்தன் கல்வி கற்க வேண்டும். அப்படி கற்கிறவனுக்குத்தான், கற்று சமுதாயத்தை வளர்க்கிறவனுக்குத்தான் அந்தணன் என்று பெயர் வைத்தார்கள். இது 4 வர்ணம். அதுக்கு பிறகு ஆசிரமம் 4. என்ன தெரியுமா? பிரம்மச்சாரி, கிருஹஸ்தன், வானப்பிரஸ்தன், சன்னியாசி. இதில் இருந்து தான் என் பேச்சு ஆரம்பிக்குது. இதுவரை 300. அப்போ நாங்கள் போயிட்டு வர்றோம் சார். 4 ஆசிரமம் இருக்கிறது. பிரம்மச்சாரி, கிருஹஸ்தன், வானப்பிரஸ்தன், சன்னியாசி. இது என்ன சார் 4 என்று கேட்டால், ஒருவன் ஒரு பிள்ளை பிறக்கிறது. பிறந்து தன் காலிலே நிற்பதற்காக அது ஏதாவது ஒன்றை கற்க வேண்டும். தன் காலிலே நிற்பதற்கு ஏதாவது ஒன்றை கற்க வேண்டும். அது இன்னதான் ஒருத்தன் டாக்டருக்கு படிப்பான், இன்ஜினியருக்கு படிப்பான், ஒருத்தன் மீன் பிடிக்க படிப்பான், ஒருத்தன் மரம் ஏற படிப்பான். ஏதாவது ஒன்றை படிக்க வேண்டும். அதுக்கு ஒரு படிப்பு இருக்கிறது. அந்த படிக்கிற காலத்துக்கு பிரம்மச்சாரி என்று பெயர். நீங்கள் ஏதாவது ஒன்றை படிக்க வேண்டும். படித்தா தான் உங்கள் காலில் நிற்கலாம். அது மட்டும் உங்கள் காலில் நிற்க முடியாது. நீ சமூகத்தினுடைய அங்கமாக மாற முடியாது. சமூகத்தாலே தாங்கப்படுபவனாக கருதப்படுவான் மாணவன். அதனால தான் சொன்னார்கள், அது நான் பின்னுக்கு வர்றேன். மாணவனை என்ன செய்தார்கள் என்றால், அவன் ஒரு பகுதி. இப்போ அவன் நல்லா ஏதோ ஒன்றை படித்து தன் காலிலே நிற்கிற நிலைமை வந்து விட்டது. கடவுள் அமைக்கிற அந்த சமூக அமைப்பை பாருங்கள். இதெல்லாம் ஒன்றும் புத்தியால் வகுத்ததில்லை, இயற்கையில் அமைந்தது. இப்போ இதன் படித்து முடிக்கிற பொழுது இவனுக்கு ஒரு 16, 17, 18 வயசு ஆயிரும். கடவுள் பண்ணியிருக்கிற வேலையை பாருங்கள். அது மட்டும் அவனுக்கு காம உணர்ச்சி பெரிதாக ஆகாத மாதிரி பண்ணி வச்சிருக்கிறார். ஏனென்றால் அந்த வயசில் படிடான்றதான் அங்கே அர்த்தம். பழைய காலத்திலே 12 வயது பெண்ணுக்கு திருமணம், 16 வயது ஆணுக்கு திருமணம். கண்ணைக்கும் கோவலனுக்கும் அப்படி தான் நடந்தது. என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த 16 வயசில் படிக்க முடியுமான்றா படிக்க முடியும். கோவலன் பற்றி சொல்லுகிற பொழுது இளங்கோவடிகள் சொன்னான், மண்டேத்த புகழினான் மதிமுக மடபாரதம் பண்டேத்த குரலினார் ஆயத்து பாராட்டி கண்டேத்தும் செவ்வேளென கொண்டேத்தும் கிழமையான் என்றார். அந்த வயசில் அவன் பல வெளிநாடுகளுக்கு போய் வந்துட்டான். நான் படித்து முடிச்சுட்டு 16 வயசில். ஏனென்றால் வேறு அங்கே இங்கே சிதைவில்லை, படிப்பே நோக்கம். நான் முன்பு உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு தெரியல, ஒரு அப்போ எல்லாம் குருகுலம் தான். இப்போ மாதிரி ஆங்கில முறைப்படியான கல்வி இல்லை. குருகுல படிப்பு. பிள்ளைகளை கொண்டு போய் ஒரு குருவிட்ட விட்டுருவார்கள். குருவோடையே பிள்ளை இருப்பான். அப்படி இருக்கிற காலத்திலே குருவோடையே இருந்து படிக்க வேணும். அதான் அப்போ அந்த காலத்து படிப்பு முறை. குரு வீட்டிலேயே அவனுக்கு சாப்பாடு போடுவார்கள். குரு வீட்டில் வேலை செய்வான். குருவுக்கு வேட்டி துவைச்சு போடுவான். இதுதான் அந்த காலத்து படிப்பு முறை. ஒரு 10 மாணவர்கள் ஒரு குரு வீட்டிலே படித்து கொண்டிருந்தார்கள். படித்து கொண்டிருந்தால் அந்த அம்மா ஒரு நாளும் வேலைகள் முடிஞ்சோடனே மத்தியானம் குருவும் வந்து உட்காருவார். இந்த பிள்ளைகளும் சூழ உட்காருவார்கள். எல்லாருக்கும் சாப்பாடு போடுவார்கள். சாப்பாடு போட்டு நமக்கு ஒரு முறை இருக்கிறது. பருப்பு போட்ட உடனே நெய் விட்டால் இனி சாப்பிடலாம்னு அர்த்தம். இந்த அம்மா வந்து பருப்பு போட்டு நெய் விட்டோடனே குரு முதல் அந்த சோத்தில் கை வைப்பார். வரிசை பார்த்த உலகம். பெரியவர்கள் சோத்தில் கை வச்ச பிறகு தான் சின்னவர்கள் கை வைக்க வேண்டாம். அப்போ சட்டம். இப்போ அப்படியெல்லாம் ஒரு சட்டமும் கிடையாது. எல்லாரும் இப்போ பிச்சைக்காரர்கள் மாதிரி தட்டையேந்தி நிற்கிறோம் கல்யாண வீடுகளில். அப்போது இந்த குரு கையை வச்ச உடனே எல்லா மாணவர்களும் சாப்பிடுவார்கள். அப்படி சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் அந்த அம்மா நெய் விட்டு குரு சாப்பிட தொடங்கிட்டார். இந்த பையன் சோத்தில் எல்லாரும் சாப்பிட தொடங்கினார்கள். ஒரு பையன் கையை வச்சான். வச்சு வாயில் ஒரு பிடி சோத்தை வச்சான். தூ என்று துப்பினான். குரு இப்படி நிமிர்ந்து பார்த்தார். என்னப்பா என்று கேட்டார். இவனே பதறி போனான். குருவுக்கு முன்னால் துப்பிட்டேன். சாமி இல்லை, இந்த
பருப்பை வாயில் வச்சேன், அம்மா நெய் விட்டதை வாயில் வச்சேன், வேப்பெண்ணெய் போல கசந்தது, அதுதான் துப்பிட்டேன் என்றான். குரு சொன்னார், எலும்பு என்றார். எலும்பு, இன்றையோட உனக்கு படிப்பு முடிஞ்சது போன்ட்டார். இது என்ன மனைவியினுடைய சாப்பாட்டை குறை சொன்னால் பனிஷ்மெண்ட்டா? போன்ட்டார். இவனுக்கு ஒன்றும் புரியலை. இவன் படிக்கிறதுல பசியுள்ளவன். ஐயோ, குருவுக்கு நான் தெரியாமல் இதை துப்பிட்டேனே, அவர் போக சொல்லிட்டாருன்னு நினச்சி கொண்டு வந்து இந்த கை கழுவுற இடத்துல ஒரு மரத்தில் ஓரமாக நின்றான். எல்லாரும் சாப்பிட்டு முடிஞ்சு கை கழுவினார்கள். குரு கை கழுவினார். இப்போ இவன் போய் காலில் விழுந்தான். குருவே, நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை போக சொல்லாதீர்கள், நான் படிக்க வேணும் என்றான். குரு சொன்னார், அப்பா, நான் உன்னில் கோவிச்சு உன்னை போக சொல்ல இல்லை, உன்னை கோவிச்சு நான் போக சொல்ல இல்லை. ஏன் போக சொன்னேன் என்றால் காரணம் இருக்கிறது. உனக்கு இனி படிப்பு வராது. நீ சொன்னாயே வேப்பெண்ணெயை போல கசக்கிறதுன்று, நீ இங்கே வந்த நாள் தொடக்கம் எங்கள் அம்மா குருபத்தினி உனக்கு ஒவ்வொரு நாளும் பருப்புக்கு வேப்பெண்ணெய் தான் விடுறா. படிக்கிற ஆர்வத்தில் சாப்பிடுகிற உனக்கு அது வேப்பெண்ணெய் கசப்பு ஒன்றும் தெரிய இல்லை. இன்றைக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. உனக்கு புலன் வழி அறிவு போக தொடங்கினபடியா இனி புத்திக்குள்ளே வேற போகாது, நீ போய் கல்யாணம் பண்ணிடா என்று சொல்லி அனுப்பி வச்சாராம். இதுதான் அந்த படிப்பு. அப்போது ஒரு மாணவன் முதல் தன்னை வளர்த்து கொள்ள வேண்டும். 2 பேருக்கு பிச்சை எடுக்கிற உரிமையை தமிழ் கொடுத்தது, உங்களுக்கு தெரியுமா? 2 பேர் கவலைப்படாமல் பிச்சை எடுக்கலாம். யார் பிச்சை எடுக்கலாம் என்றால், ஒன்று மாணவன் பிச்சை எடுக்கலாம். பிச்சை புகனும் கற்கை நன்றே, ஔவையாரே சொல்லிட்டான். நீ பிச்சை எடுத்துனாலும் படிடா. மாணவன் பிச்சை எடுக்கலாம். அடுத்தது துறவி பிச்சை எடுக்கலாம். பிச்சை என்ற சொல்லுக்கே இந்த 2 பேருக்கும் போடுறது தான் பிச்சை. இப்போ நாங்கள் பிச்சைக்காரனுக்கு போடுறது பிச்சைன்ட்டு ஆக்கிட்டோம். இந்த 2 பேருக்கும் போடுறது தான் பிச்சை. பாருங்க, இந்த 2 பேரும் பிச்சை எடுக்கலாம். மாணவன் ஏன் பிச்சை எடுக்கலாம் என்றால், அவன் தன்னை வளர்த்து கொண்டு சமுதாயத்தினுடைய ஒரு அங்கமாகி சமுதாயத்தை காவல் செய்யும் வரைக்கும் அவனுக்கு அந்த உரிமை உண்டு. அப்போது அது முதல் நிலை. அடுத்தது, அதுக்கு பிறகு படித்து முடிச்சுட்டானா, தன் காலில் நிற்கிறானா, இனி கல்யாணம் பண்ணலாம். அதற்கு கிருகஸ்தம் அல்லது இல்லறம் என்று பெயர். 3வது நிலை என்று ஒன்று இருக்கிறது. அந்த 3வது நிலை என்னென்று கேட்டால், கல்யாணம் பண்ணிவிட்டார்கள், கல்யாணம் கட்டி பிள்ளைகள் பிறந்து விட்டது, பிள்ளைகள் வளர்ந்து விட்டார்கள். இப்போ பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார்கள். யார்? இந்த முதல் அம்மா அப்பா கல்யாணம் கட்டி, இந்த பையன் கல்யாணம் கட்டி அவனுக்கு பிள்ளை பிறந்து அந்த பிள்ளைகள் வளர்ந்து அவர்களுக்கு இவனை இப்போ கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான். இப்போ ஒரு வீட்டுக்குள்ள 2 குடும்பமாக போச்சு. பழைய அம்மா அப்பா, புது அம்மா அப்பா. இப்படி வந்தால் என்ன செய்ய வேணும் என்றால், இந்த பழைய அம்மா அப்பா தாங்களாக மெல்ல மெல்ல ஒதுங்க பழக வேண்டும். பல பேர் ஆளையால் பார்க்கறது புரிகிறது. அப்படி ஒதுங்கி கொண்டு வாழ்வதற்குத்தான் வானப்பிரஸ்தம் என்று பெயர். அதுக்கு வேற வேற விளக்கம் சொல்லுகிறார்கள். நான் விளங்கி வச்சது சொல்கிறேன் பாருங்க. ஏனென்றால் ஒரு வீட்டுக்குள்ள 2 குடும்பம் வந்தால் நிர்வாகி எப்பவும் ஒரு ஆளாக தான் இருக்க முடியும். எப்போ பையனுக்கு நீ கட்டி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டியோ அதுக்கு பிறகு நிர்வாகத்தை கொடுத்துறோன்னு, நீ மாமியாரா இந்தா சாவி கொத்து உனக்கு தான் கொடுத்துருவன். அப்படி கொடுத்தா ஒரு பிரச்சனையும் இல்லை பாருங்க. முதியோர் இல்லம் வரவே வராது. இப்போ நான் 30 வருஷமாக சாவி கொத்து என் இடுப்பில் இருக்குது, இதை கொடுக்க முடியுமா? தரமாட்டேன் என்று சொன்னால் அவள் பறிப்பேன் என்பாள். இதை புரிஞ்சு கொள்ளுங்க. இதையெல்லாம் தெரிஞ்சு ஒரு சமூகத்தை வகுத்திருக்கிறார்கள் நம் தமிழ் பெரியவர்கள். வீட்டில் இப்போ இன்றைக்கு என்ன சமையல் பண்ணுறது, இன்றைக்கு என்ன மெனு? வழக்கமாக அப்பா சொல்லுவார், இன்றைக்கி வத்த குழம்பு வச்சு வை, மோர் குழம்பு வை, என்னமோ 4 விஷயம் சொல்லிட்டு போவார். அம்மா சமைச்சு வைப்பா. இப்போ 2வது குடும்பம் வந்துட்டு பையன் கல்யாணம் முடிச்சுட்டான். இன்றைக்கி யார் சொல்கிறது மெனு? அப்பா சொல்ல வேணும். அம்மா அப்பாவை கேட்டால் என்ன இன்றைக்கு சமையல் பண்ணுற, இனி நானும் நீயும் முடிவு பண்ணுறது, அவங்கள்ட்ட அவங்களே பண்ணுவாங்க. இப்படி சொல்ல வேணும். நான் இதனால தான் சொன்னேன் இந்த பேச்சு முக்கியமான பேச்சு என்று. இதையெல்லாம் இப்போ சொல்லித்தர ஆக்கள் இல்லை. நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன், என்ன திட்டினா திட்டுங்க, சொல்ல வேண்டியது சொல்லுவேன். அப்படி அவன்கிட்ட கொடுத்துருவோணும். அவன்கிட்ட கேள்,
பையன் அவன் மருமகள்கிட்ட சொல்லி அவனை கேட்க சொல்லி அவன் கேட்பான், அவன் முடிவு பண்ணி கொள்ளட்டும். இப்படி ஒரு முறை இருக்கிறது. அதாவது குடும்பத்தில் இருந்தபடி மெல்ல 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 ஓயத் தொடங்குவது. இதற்கு வானப்பிரஸ்தம் என்று பெயர். பிறகு முற்றாக எல்லாவற்றையும் துறந்து விடுவது, முற்றாக எல்லாவற்றையும் துறந்து விடுவது. இதற்கு சந்நியாசம் என்று பெயர். இப்போ பாருங்க, என்ன சொன்னேன்? பிரம்மச்சரியம், கிருஹஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். இந்த நாளும் தான் நம்முடைய வாழ்க்கையின் தனிமனித வாழ்க்கையினுடைய பிரிவுகள். முதல் சொன்ன நாளும் சமூகத்தினுடைய பிரிவுகள். நான் முதல் சொன்ன நாளையும் விரிக்க இல்லை, விட்டுடுறேன். கொஞ்ச நேரத்துக்குள்ளே நான் எத்தனையாக தான் சொல்கிறது. இந்த அமைப்பை மட்டும் நான் சொல்லுகிறேன். இந்த மாணவனாக இருந்தவன் படித்து கல்யாணம் கட்டி பிறகு ஒதுங்கி பிறகு துறவு. இப்போ திருவள்ளுவர் என்ன படிச்சிருக்க வேணும்? அறத்துப்பாலுக்குள்ளே அந்த ஆள் என்ன பண்ணினார் என்றால் 4 இயல்கள் வைத்தார். என்ன இயல்? ஒன்று பாயிர இயல் என்று ஒரு இயல் வைத்தார். பாயிர இயல் என்றால் என்ன என்றால், இந்த நூலுக்குள்ளே என்ன சொல்ல போகிறேன் என்று சொல்வது. இப்போ முன்னுரை எழுதுகிறார்களே புத்தகத்திலே, அதுதான் பாயிரம். அதில் ஒரு 4 அதிகாரத்தை தள்ளிட்டார். அது இப்போ எங்களுக்கு வேண்டாம். அதுக்கு பிறகு என்ன சொல்ல வேண்டும்? அடுத்ததாக இனி இல்லை சொல்லுகிறதா இருந்தால் அவர் என்ன சொல்லியிருக்கணும்? பிரம்மச்சாரிய இயல் என்று ஒரு இயலை சொல்லியிருக்க வேண்டும். அதுக்கு அடுத்ததாக இல்லறவியல் சொல்லியிருக்க வேண்டும். அதற்கடுத்ததாக வானப்பிரஸ்த இயல் சொல்லியிருக்க வேண்டும். அதற்கடுத்ததாக துறவரவியல் சொல்லியிருக்க வேண்டும். இந்த மனுஷன் என்ன பண்ணினார் பாருங்க, 2 இயல் படிச்சுட்டார். இல்லறவியல், துறவரவியல். ஏன் இதை வைக்க இல்லை, இயல் வைக்க இல்லை, வானப்பிரஸ்த இயல் வைக்க இல்லை என்றார். திருவள்ளுவர் நினைச்சார், ரொம்ப பெருசாக எழுதி கொண்டு போனால் ஒருத்தனும் படிக்க மாட்டான். இப்போவே அவன் அந்த ஆள் நினைச்சு படித்த புத்தகத்தையே படிக்கிறோம் இல்லை, இந்த இயலெல்லாம் வச்சா படிப்போமா? ஆகவே சுருக்க வேணும்ன்றதான் திருவள்ளுவருடைய நோக்கம். 20ஆம் நூற்றாண்டு நம்மை நினைச்சு நூல் படிச்சிருப்பார் போல இருக்கிறது. படிக்கிறதுக்கு சுகமாக்க வேணும். அவர் என்ன நினைச்சார்? இந்த 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 மாணவ பருவம் இருக்கிறதே, பிரம்மச்சாரியம் இருக்கிறதுக்கு ஆய்த்த நிலை. வானப்பிரஸ்தம் இருக்கிறதே, அது துறவரத்துக்கு ஆய்த்த நிலை. ஆய்த்த நிலை சொல்லி அடுத்ததான நிலை சொல்ல தேவையில்லை. நேராக அதை சொன்னால் ஆய்த்த நிலை புரியும் என்று நினைத்து இல்லறத்துக்குள்ளே அவர் என்ன செய்து விட்டார்? இந்த மாணவ பருவத்தை அடக்கினார். துறவரத்துக்குள்ளே வானப்பிரஸ்தத்தை அடக்கி 2 இயல் தான் நான் சொல்ல போகிறேன். ஒன்று இல்லறம், அடுத்தது துறவரம் என்று முடிவு பண்ணினார். எப்படி ஒரு புத்தகத்தை செட் பண்ணுறாருன்னு நீங்கள் நினைச்சு பாருங்க, எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறார். இல்லாவிட்டால் இனி மாணவ பருவம் சொல்லி அதுக்கு பிறகு கல்யாணம் சொல்லி அதுக்கு பிறகு இதெல்லாம் ரொம்ப போர் அடிச்சிடும். அவர் என்ன நினைக்கிறார்? மாணவ பருவம் என்பது கிரகஸ்தத்துக்கான ஆய்த்த நிலை. கிரகஸ்தத்தை சொல்லுகிறேன், அது புரிஞ்சுகொள் போதும், அது தானா மிச்சம் எல்லாம் வரும். அது மாதிரி வானப்பிரஸ்தம் என்பது துறவரத்துக்கான ஆய்த்த நிலை, அது தனியாக பேச வேண்டாம், அங்கே சொல்லுகிற பொழுது உனக்கு புரியும் என்று 2 பகுதியாக பிரித்தார். அதிலே முதல் பகுதி தான் நான் இன்றைக்கு சொல்ல போகிற பகுதி, இல்லறம். இந்த இல்லறத்துக்கு திருவள்ளுவர் பண்ணியிருக்கிற வேலை இப்போ என்னென்றா பாருங்க, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்று நான் சொன்னேனே, அது எப்படி சார் நல்ல வண்ணம் வாழ்கிறதுன்னு கேட்டால் ஒருத்தனுக்கும் சொல்ல தெரிய இல்லை. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், தேவாரம் படிப்போம், ராகம் படிப்போம், தாளம் போடுவோம், எல்லாம் செய்வோம். சார், மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்று ஞானசம்பந்தர் சொல்லியிருக்கிறார். எப்படி வாழ்வது? மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்வதாகும். சும்மா கேள்வி கேட்காத வேலையை பார், அப்படித்தானே நாங்கள் சொல்லுவோம். திருவள்ளுவர் தான் இந்த தேவாரத்துக்கு விளக்கம் சொல்லுகிறார். மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்வது எப்படி? ஒரு மனிதன், ஒரு இளைஞன் படித்து ஒரு பருவத்துக்கு வருகிறான். அந்த பருவத்துக்கு வரும் வரைக்கும் அவனுக்கு ஒரு பெண் மீது நாட்டம் வராது. இப்போ 30-35 வயசு மட்டும் படிக்கிறாங்களா? அது இல்லை நான் சொன்னது. 16 வயசு ஆணுக்கு கல்யாண வயசு. இதெல்லாம் சாத்தியம் ஆண்டு கேட்டால் சாத்தியம் என்பதை விளங்கப்படுத்தி என்னாலே சொல்ல முடியும், நேரம் இல்லை. அப்போது படித்து கொண்டு வருகிறான், படித்து ஒரு பக்குவத்துக்கு வந்து விட்டான். அதுக்கு பிறகுதான் இந்த உடலாசையை கடவுள் உண்டாக்குகிறார். இந்த வீட்டு பையனும் இந்த வீட்டு பொண்ணும் பக்கத்தில் இருந்து விளையாடுகிறார்கள். ஒரு தப்பான எண்ணம் வரை இல்லை,
ஒரு குறிப்பிட்ட வயசு வந்த உடனே, இவள் ஆளாகின உடனே, அவனும் ஆளான உடனே அவனுக்கு இவளை பார்க்க வெக்கமாக இருக்குது, இவளுக்கு அவனை பார்க்க வெக்கமாக இருக்குது. என்ன தெரியுமா? இனி நீங்கள் சேர்ந்து வாழலாம் என்பதை கடவுள் சொல்லிவிட்டார் என்று அர்த்தம். நாங்கள் ஒரு பெரிய தப்பு பண்ணுறோம் சார். உலகியல் வெற்றி என்று சொல்லி சொல்லி படிக்க வேணும் என்று சொல்லி சொல்லி இன்றைக்கு கல்யாண வயசு தள்ளி போய் 20 ஆகி 24 ஆகி 30 ஆகி 35 ஆகி 40 வரைக்கும் கல்யாண வயசை தள்ளி கொண்டு போகிறார்கள் படுபாவிகள். இந்த உலகத்திலே வேறு எந்த ஜீவனாவது இயற்கையான தன்னுடைய உணர்வை தன் தேவைக்காக மாற்றியது என்று சொல்லுங்கள் பார்க்கலாம். அது பறவையாகட்டும், மிருகமாகட்டும், மரங்களாகட்டும், பூச்சி புழுகளாகட்டும், அந்தந்த பருவம் வந்தால் அதை அனுபவிக்கத்தான் செய்கின்றன. இன்றைக்கு என்ன தெரியுமோ, நான் வீடு வாங்க வேண்டும், கார் வாங்க வேண்டும், மாப்பிள்ளைக்கு அது வேணும் இது வேணும் என்று நினைச்சு வயசை தள்ளி போக 2 நடக்கும். ஒன்று, ஒழுங்கான கல்யாணம் நடக்காது. 2வது, அந்த கல்யாணத்திலே உண்மை இருக்காது. கையெடுத்து கும்பிட்றேன் பாருங்க, அந்தந்த பருவத்தில் அதை கட்டி கொடுத்துருங்க. தள்ளி போனோன்னே என்ன நடக்குது தெரியுமா? கல்யாணம் தள்ளி போனோன்னே, நான் எப்பவும் சொல்கிறேன் பாருங்க, உடம்புக்கு ஒரு முதிர்ச்சி வருவது போல உள்ளத்துக்கும் ஒரு முதிர்ச்சி வரும். உடம்பு முதிர உள்ளமும் முதிரும். அது எப்படி சொல்கிறேன் தெரியுமா? நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இளைஞர்கள் சின்ன வயசாக இருக்கிற பொழுது அவன் சேட்டை இவன் மாறி போடுவான், அவன் சேட்டை இவன் மாறி போடுவான். இதெல்லாம் பார்க்குறோம் அல்லவா? ஒரு பருவத்துக்கு வந்துட்டா ஒரு 20-30, சிச்சி என் சேட்டை தொடாதே, அது உன்னுடையது, வேர்வை தொடாதே, அப்படி சொல்கிறோம் இல்லவா? ஏன் அப்போ விட்டான் இப்போ தொடரான்? மனம் முதிர்ந்து போய்விட்டது. முதிர்ந்தால் முதிர்ந்த விஷயங்கள் வளைஞ்சு கொடுக்காது. பிஞ்சு மரத்தை இப்படி விளைச்சிங்கன்னா விளையும், அதுவே முத்தலாகித்தான் முறிஞ்சு போகும். இப்போ பல திருமண முறிவுகள் நடப்பதற்கு காரணம், திருமண வயதை தள்ளி போட்டு உடம்போடு சேர்ந்து உள்ளமும் முதிர்வதால் ஒருவரோடு ஒருவர் சேர்ந்து வாழ முடிவதில்லை. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? சேர்ந்து வாழ முடிவதில்லை. திருமண வாழ்வென்றாலே விட்டு கொடுத்தல் தானே. அவன் அவளுக்கு விட்டு கொடுக்கணும், அவள் அவனுக்கு விட்டு கொடுக்கணும், அதுதானே திருமண வாழ்க்கை. மனம் முதிர்ந்து விட்டால் விட்டு கொடுக்க முடியாது. அதில் சண்டை தான் வரும். சண்டை வந்தால் டிவோர்ஸ் தான் வரும். அதான் நம் பெரியவர்கள் திருமண வயதையெல்லாம் தீர்மானித்தார்கள். அப்போ கடவுளே என்ன பண்ணுகிறார்? ஒரு பருவத்திலே தான் அந்த ஆசையை கொடுக்கிறார். அப்போ என்ன ஆயிற்று? இப்போ நம்ம உடம்புக்கு ஒரு அறிவு இருக்குது பாருங்க, அது உங்களுக்கு புரியுதா? அது அறிவில்லாத உடம்பு தான், ஆனால் அது சிலதை அறிவிக்கும். இங்கே பாருங்க, இதில் ஒரு முள்ளு குத்திட்டு வைங்க, 2 நாள் போனால் அதில் சீல் கட்டி வந்து வலிச்சு காட்டும். இதுக்குள்ளே ஒரு முள் இருக்கு, அமர்த்திடுறான்னு காட்டும். உங்களுக்கு தெரியுதா? அதுபோல் ஒரு நாள் முழுக்க சாப்பிட இல்லை, வயிறு பசிச்சு காட்டும். பசிக்குதுடா, சாப்பாடு போடான்னு பசிச்சு காட்டும். கண்ணுக்குள்ள ஒரு தூசு விழுந்துட்டுதா, கண்ணீர் அதை கழுவி காட்டும். இதுபோலத்தான் உடம்பு ஒவ்வொன்றையும் அரிப்பது போல ஒருவனுக்கு காம உணர்ச்சி வருகிறது என்றால் அவன் இல்லறத்துக்கு தயாராகி விட்டான் என்று அர்த்தம். அதை தள்ளி போடாதே. தள்ளி போட்டால் ஒன்று நான் சொன்னது நடக்கும், அல்லது சமுதாயத்துக்குள்ளே ஒழுக்க இனங்கள் வரத் தொடங்கும். சும்மா 30 வயசு 35 வயசும் இருக்கு, நீ என்ன தவ முனிவனா, எங்கேயோ களவு பண்ணுறேன்னு அர்த்தம். பெற்றோர்களுக்கும் சொல்கிறேன், இதெல்லாம் நம்பிடாதீங்க. பையன் வந்து சொல்லுவான், அம்மா நான் 35 வயசில் தான் கட்ட போகிறேன், கார் வாங்க வேணும்ட்டு. அது வயசும் அவன் சும்மாவாக இருப்பான். இந்த பாவங்களை ஒழிப்பதற்குத்தான் திருவள்ளுவர் நல்ல வாழ்க்கையை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். திருமணம், திருவள்ளுவர் முதல் அதிகாரம் என்ன போட்டார் தெரியுமா? இல்வாழ்க்கை. ஒரு கணவனும் ஒரு ஆடவனும் பெண்ணும் சேர்ந்து வாழ்வது. அது மட்டும் தனித்தனியே வாழலாம். பிரம்மச்சாரிய பருவத்திலே ஒருவன் தனித்தனியே வாழலாம். எப்போ இந்த ஒரு கிருகஸ்த வாழ்க்கைக்கு வருகிறார்களோ, இல்லறத்துக்கு வருகிறார்களோ, ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்று சேர்வார்கள். அதை புரிந்து கொள்ளுங்கள். திருமணம் என்றால் நாங்கள் என்னமோ நினைக்கிறோம். இப்போவும் யாரையாவது கல்யாணம் ஆண்டா வெக்கப்படுறான். அவனுக்கு கல்யாணம் என்றால் இருக்கிற எண்ணம் வேறு. தமிழர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? கல்யாணம் என்பது, கல்யாணத்தை இப்படி ஒரு சொல்லால வேற எந்த நாட்டுக்காரனும் சொல்லி இருக்க மாட்டான் பாருங்க. அறம் என்றான்.
திருமணத்தை அறம் என்று சொல்லுகிறான் சார். அது என்ன சார் இல்லறம்? அவர் சொன்னார், வேறு ஒன்றும் இல்லை, அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. புரியல சார்? இங்கே பார், இல்வாழ்க்கை நடத்த போகிறாயா, அன்பு பண்பாக இருக்க வேண்டும், அறம் பயனாக இருக்க வேண்டும். முடிஞ்சா பண்ணு, இல்லாட்டி பண்ணாதே. இல்லறம் நடத்துவதானால் அன்பு பண்பாக இருக்க வேண்டும், அறம் பயனாக இருக்க வேண்டும். அன்பு, நான் எத்தனை மணி வரையும் பேசுறதுன்றது கேட்க மறந்துட்டேனே. எத்தனை மணிக்கு முடிக்கிறதா இருக்கீங்க? 8. சரி. அன்பு பண்பாக இருக்க வேண்டும், அறம் பயனாக இருக்க வேண்டும். அப்போதான் அது இல்லறம். இப்போ நம் பெரியவர்கள் என்ன தெரியுமா சொன்னார்கள்? திருமணம் பண்ண போகிறாயா? சரி. திருவள்ளுவர் கூட்டிக்கிட்டு போகிறார், இல்லறம் சொல்லுகிறேன். கல்யாணம் பண்ண போகிறாயா, 11 தர்மத்தை பண்ணக்கூடியவனாக இருந்தால் பண்ணு, இல்லாட்டி பண்ணாதே. நல்ல இதெல்லாம் நமக்கு தெரியாமல் வந்தது நல்லதாக போச்சுன்னு நீங்கள் பல பேர் நினைக்கிறீர்கள். 11 தர்மம் செய்தால் தான், செய்வதானால் தான் திருமணம் செய்ய வேண்டும். அதற்காகத்தான் ஒரு பெண் துணை வேணும். கடவுளேன் காமம் என்று ஒன்றை வைத்தான் என்றால், இந்த தர்மத்தை செய்கிற பொழுது ஒருவருக்கொருவர் சந்தோஷமாக கை கொடுத்து நிற்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதை வச்சிருக்கிறான். என்ன பண்ண வேணும் தெரியுமா? 11 அறம் திருவள்ளுவர் சொல்லுகிறார். இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றில் நின்ற துணை. இப்போ என்ன தெரியுமோ, ஒரு இல்லறத்தான் 3 பேரை பாதுகாக்க வேண்டும். நான் சொன்னேனே, பிரம்மச்சாரி, கிருகஸ்தன், வானப்பிரஸ்தன், சன்னியாசி. இந்த கிருகஸ்தனா ஒருத்தன் ஆயிட்டான் என்றால் மற்ற 3 பேரையும் பாதுகாக்க வேண்டும். பிரம்மச்சாரியை பாதுகாக்க வேண்டும், வானப்பிரஸ்தனை பாதுகாக்க வேண்டும், சன்னியாசியை பாதுகாக்க வேண்டும். அதனாலே தான் படிக்கிற காலத்திலே ஆதிசங்கரர் ஒரு வீட்டுக்கு போனார். பசி, அம்மா பிச்சை என்று கேட்டார். அந்த வீட்டிலே அந்த அம்மா பாவம், அது ஒரு பிராமண பெண், அங்கே ஒன்றும் இல்லை, கவலைப்பட்டு போச்சு. ஒரு படிக்கிற பிள்ளை வந்து கேட்குறானே, ஒன்றும் கொடுக்காட்டி நான் என்ன பண்ணுவேன்னு நினச்சி வருந்தினாள். உள்ளே போய் எல்லாம் தட்டி கட்டி பார்த்தாள். ஒரு காஞ்ச நெல்லிக்காய் இருந்தது. அதை கொண்டு வந்து, இதையாவது நான் கொடுக்க கிடைச்சது என்று மகிழ்ச்சியோடு அவன் நீட்டின அந்த இது தட்டில் போட்டாள். பார்த்தார் ஆதிசங்கரர், அட இப்படி ஒரு தாயா! உடனே கனகதாரா சோஸ்திரம் பாடினார். பொண்ணா அந்த வீட்டில் கொட்டிச்சுதான். இதெல்லாம் பொய் இல்லை பாருங்க, செய்து பாருங்க, கொட்டும். நான் அனுபவிச்சுட்டு சொல்கிறேன். இப்போ இதை சொன்ன, இதெல்லாம் கதை சார், அதெல்லாம் கொட்டுமா? கொட்டும் சார். மாணவனுக்கு நீ பாதுகாக்க வேண்டும், பிரம்மச்சாரியை பாதுகாக்க வேண்டும். எப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, ஒரு படிக்கிற பிள்ளை ஒரு இல்வாழ்வார் வீட்டில் போய் கெஞ்சி கேட்க தேவையில்லை. அம்மா, எனக்கு நாளைக்கு நான் 9ஆம் வகுப்பு படிக்க போகிறேன், எனக்கு புத்தகம் வேணும், பணம் கொடுங்கம்மான்னு உரிமையாக கேட்கலாம். அப்படி தான் நம்ம. அது மாதிரி ஒரு துறவி வந்து கெஞ்சி கேட்க தேவையில்லை. அம்மா பசிக்குது, சோறு போடு என்று கேட்டால் போடத்தான் வேண்டும். அப்போது ஒரு இல்வாழ்வான் என்பான் பிரம்மச்சாரியை பாதுகாக்க வேண்டும், வானப்பிரஸ்தனை பாதுகாக்க வேண்டும், சன்னியாசியை பாதுகாக்க வேண்டும். வானப்பிரஸ்தன் என்றால் உங்களுடைய பெற்றோர்கள், தாய் தந்தையர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களை கைவிடாமல் பாதுகாருங்கள், நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு இப்போ ரொம்ப பெருமையாக சொல்ல, எங்கள் ஊரில் முதியோர் இல்லமே இல்லை, இப்போ 10 முதியோர் இல்லம் வந்து விட்டது. எவ்வளோ வளர்ச்சி பார்த்திருக்கணும். படுபாவி, அது வளர்ச்சியா? அது தேய்ச்சி. உன்னை பெற்று வளர்த்த தாய் தந்தையரை நீ பாதுகாக்காமல் விடுவாயானால் நீ ஒரு பிள்ளையா? இதை ஆண்கள் மட்டுமல்ல, பெண்களும் உணர்ந்து கொள்ளுங்கள், பெண்களும் உணர்ந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் பல இடங்களில் இப்போ அறிவு கூடினதாலே, பழைய காலத்து பெண்களுக்கு இப்படி வராது. இப்போ அறிவு கூடினதாலே ஏன் இவர்களை நாங்கள் வச்சு சுமக்க வேண்டும், கொண்டு போய் ஹோமில் விடு, இப்படி சொல்கிறார்கள் பெண்கள். ஒரு பெண்ணை இப்படி நினைச்சா அந்த குடும்பம் எப்படி உருப்படும்? ஒரு வீட்டில் ஒரு 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 அப்பா, ஒரு மகன், அப்பா, அந்த அப்பாவினுடைய அப்பா கிழவன், அவனும் இருந்தார்கள். கிழவனுக்கு வருத்தம், நோய், அவனை வச்சு பார்க்க வேண்டியிருந்தது. அவன் மலஞ்சலமெல்லாம் கழித்தான். இந்த மனைவிக்கு இது பிடிக்கவில்லை. யார்? இந்த பையனுடைய பஞ்சாதிக்கு பிடிக்கவில்லை. இவரை வச்சு வீட்டில் எங்களால் பார்க்கல, என்னால் பார்க்க மாட்டேன். வேணுமானா பின்னாலே ஒரு குடிசை போட்டு அதில் கொண்டு போய் இவனை கிழவனை விடு, நான் வேண்டாம் சாப்பாடு மட்டும் கொடுக்குறேன் என்றாள். அப்போ ஹோம் இல்லை போல இருக்கு.
இவனும் தெரியுன்ற ஒரு குடிசை போட்டான். வெளியில் மனைவி சொல்லே மந்திரம் என்று வாழ்கிற ஒருத்தன் குடிசை போட்டான். கிழவனை போட்டாச்சு, சாப்பாடு மட்டும் கொடுப்பார்கள். கிழவனும் சாப்பிடும், நாயும் சாப்பிடும். இப்படி எத்தனையோ வீட்டை நான் கண்ணால் பார்த்துருக்கேன் பாருங்கள். கிழவனும் சாப்பிட்டு நாயும் சாப்பிடும். அந்த வீட்டில் போனால் அப்படி சாப்பிட்டு அப்படியே இப்போ கொஞ்சம் நாள் போச்சு. கிழவன் செத்து போனான். ஒரு நாள் குடிசையில் செத்ததே தெரியல. 2ஆம் நாள் நாத்தம் வந்த பிறகு தான் தெரிஞ்சுது. உடனே பெரிய செத்த வீடு போஸ்டர் எல்லாம் ஒட்டி, எங்கள் அப்பா செத்துட்டார், சிவபதம் அடைஞ்சார், இந்த பதம் அடைஞ்சார், உள்ள பதமே அவனுக்கு இல்லை, எல்லாம் போட்டு பெரிய போஸ்டர் ஒட்டி செத்த வீடு கொண்டாட எல்லாம் ரெடி பண்ணினான். எல்லாம் முடிஞ்சுது. இப்போ அந்த குடிசை கிடந்தது, அதை கொளுத்துண்டாள் மனைவி. இவன் இப்போ முதலே போனான், கொளுத்துறதுக்கு போனான். அப்போ இந்த சின்ன பையன் இருந்தான் பாருங்க, அவன் வந்து அப்பா இதை கொளுத்தாதேன்டான். இல்லை, கொளுத்துறதுக்கு முதல் அந்த தாத்தா சாப்பிட்ட மண் சட்டி இருக்குது, அதை எடுகண்டான். அடே அது அழுக்கு சட்டிடா, அதை உனக்கு என்னத்துக்குடான்டான் தகப்பன்னு சொன்னான். தாயும் சொன்னார், என்னது அது அழுக்கு சட்டியா? நாளைக்கு நீங்கள் 2 பேரும் கிழவனா போனோன்னே இதில் தானே நான் உங்களுக்கு சோறு போடணும்ன்றான் அவன். வானப்பிரஸ்தர்களை பாதுகாப்பது கட்டாய கடமை. அடுத்தது துறவிகள். துறவிகளை நாம் பாதுகாக்க வேண்டும். துறவிகளை பற்றி நாளைக்கு சொல்லுகிறேன். துறவிகளை நாம் யார் துறவி என்பது பற்றி நாளைக்கு சொல்லுகிறேன். இப்போ துறவியை பாதுகாக்க வேணும் என்ற உண்மை தெரிஞ்சதாலே பல பேர் துறவியாக நடிக்க தொடங்குகிறார்கள். இப்போ என்னை பார்த்தே சில பேர் துறவி என்கிறார்கள். துறவிங்கிறது வேற, அது நாளைக்கு சொல்லுகிறேன். அப்போ 3 பேரை பாதுகாக்க வேண்டும். பிரம்மச்சாரியை பாதுகாக்க வேண்டும், வானப்பிரஸ்தனை பாதுகாக்க வேண்டும், சன்னியாசியை பாதுகாக்க வேண்டும். முடிஞ்சுதா? 3 கடமை. பிறகு சொன்னார், அடுத்த குறளில் சொன்னார், துறந்தார்க்கும் தூவாதார்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. இன்னும் 3 பேர் சொல்லிட்டார். ஏற்கனவே துறந்தார் சொல்லியாச்சே சார், இதார் துறந்தார் என்ற உடனே பரிமேலழகர் தான் விளங்கப்படுத்துகிறார். முதல் ஒரு துறந்தார் சொல்லிட்டாரே, இயல்புடைய மூவரில் துறவி வந்துட்டான். இப்போ யார் துறந்தார் என்று கேட்டால், ஒரு தாய் தகப்பனை ஒருவன் பாதுகாக்க வேண்டும். ஒருத்தன் பாதுகாக்காமல் அவனை துரத்தி விட்டான் என்றால் அவன் துறக்கப்பட்டவன். அப்படி அனாதையாக வந்து ஒருவன் நிற்கிறானா, உன்னம்மா அப்பாவா இருக்க வேணும்ன்ற அவசியம் இல்லை. அப்படி ஒருத்தன் சமுதாயத்துக்குள்ள ஒருத்தன் அனாதையானுண்டா அவனை பாதுகார். இல்லறத்தானுக்கு கடமை. அதான் துறந்தார். தூவாதார் வறுமைப்பட்டவர்கள், உன்னை சூழவர்களில் யாராவது வறுமைப்பட்டவர்கள் இருந்தால் அவர்களை பாதுகார். பிறகு இறந்தார். நான் ரொம்ப பெருமைப்பட்ட விஷயம் இதை படிக்கிற பொழுதுதான் பாருங்க, என்ன சொன்னார்கள் தெரியுமா? இப்போ யாராவது ஒரு பிச்சைக்காரன் வருகிறான், யாருன்னு தெரியல, எங்கள் வீட்டு வாசலில் விழுந்து இறந்து போனான், அவனுடைய உடலை எடுத்து அதற்குரிய கிரியைகளை நீ செய்து அடக்கம் பண்ண வேண்டும். இது இல்லறத்தானுடைய கடமை என்றார். தமிழ் நாகரிகம் எங்கே வளர்ந்திருக்கிறது என்று உங்களுக்கு புரிகிறதா? இப்போ என்ன 3 6 ஆச்சு. இயல்புடைய மூவர், துறந்தார், துவாதார், இறந்தார். 6 கடமை சொல்லியாச்சு. சரி சாமி, என்னை இனியாவது தாலியை கட்டட்டுமான்னு ஒருத்தன் கேட்டான். கொஞ்சம் பொறுப்பா, இன்னும் 5 கடமை இருக்குன்றார். என்ன கடமை? தென்புலத்தார் மூதாதையர்களுக்குரிய கடமை செய்ய வேண்டும். வீட்டிலே வருஷத்திலே ஒரு நாள் உன்னுடைய மூதாதையர்களை நினைத்து பிண்டம் போட உன்னாலே முடியாதா? இப்போ பல பேர் நான் மோச்சார்ச்சனை பண்ணிட்டேன்னுக்கிறார். உனக்கும் அப்படி தான் உன் பிள்ளை பண்ணுவான். மூதாதையர்கள் இறந்திருப்பார்களே, அதை பற்றி சொல்லவே நேரம் இல்லை. அது உன் கடமை. நான் சொல்கிறேன், நீ சமயத்தை நம்ப வேண்டாம், நம்முடைய பெரியவருடைய நூல்களை நம்ப வேண்டாம். நான் ஒன்றை கேட்கிறேன். இன்றைக்கு நான் இந்த சீட்டில் உட்கார்ந்து நான் பேசுகிறேன் என்றால் நான் தானே அதுக்கு காரணம்? என்னுடைய தந்தை, அவருடைய தந்தை, அவருடைய தந்தை, இவர்களெல்லாம் சேர்த்த சொத்துத்தானே எனக்குள்ளே வந்து என்னை இதில் உட்கார வச்சிருக்கு. நீ வேறொன்றுக்கும் கடமை செய்ய வேண்டாம், அந்த நன்றிக்கு உன் பெற்றோர்களுக்கு கடமை செய். அதுதான் தென்புலத்தார் கடமை. நான் எப்பவும் சொல்கிறேன் பாருங்க, தென்புலத்தாருக்குரிய காரியங்களை செய்யாவிட்டால் அந்த சந்ததியிலே பிறக்கிற பிள்ளைகள் 1000 குரங்குகளுக்கு சமமாக பிறக்கும் என்று எழுதி இருக்கிறார்கள். உண்மையாக சொல்லுகிறேன் பாருங்கள். வருஷத்திலே ஒரு நாள் மூதாதையர்களை நினைத்து அவர்களுக்கு பூஜை வைத்து வழிபாடு செய்கிறது ஒன்று தென்புலத்தார். அடுத்தது தெய்வம். தெய்வம் என்றால் என்ன என்று கேட்டால், தெய்வ கடமை என்பது என்ன என்று கேட்டால், உங்களுக்குரிய ஒரு குலதெய்வம் இருக்கும். உங்கள் குலதெய்வம் என்று ஒரு குலதெய்வம் இருக்கும். அந்த குலதெய்வத்துக்கு வருஷம் ஒரு தரமாவது குடும்பத்தோடு போய் வழிபாடு பண்ணு.
இப்போ பாருங்கள், இதெல்லாம் இப்போ சொல்ல ஆள் இல்லை, அதனால தான் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். வருஷத்தில் ஒரு நாளாவது குலதெய்வத்தை கண்டுபிடிச்சு போ. சில பேர் என்கிட்ட இப்போ சொல்லுகிறார்கள், எது குலதெய்வம்ன்றதே தெரியலை சார், ஊரை விட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சுங்கிறார்கள். ஊரை விட்டு வந்து 2 தலைமுறையாச்சு, எங்கள் குலதெய்வம் எதென்று எனக்கு தெரியவில்லை. அதுக்கு என்ன சொல்லுகிறார்கள்ன்ற, தேடிப்போ, உன் ஊருக்கு தேடிப்போ. நீ ரொம்ப என்னென்னமோ விசாரிக்கிறா, இதை விசாரிக்க மாட்டாயா? விசாரித்து போனால் எங்கேயோ ஒரு இடத்திலே ஆறாவது ஒருவன் சொல்லுவான், உங்கள் அப்பன் பாட்டன் இந்த கோயிலை தான் கும்பிட்டான் என்றால் அதுதான் உன் குலதெய்வம். அதுவும் கண்டுபிடிக்க முடியலையா? நம் பெரியவர்கள் வழி சொன்னார்கள், என்ன தெரியுமா? குலதெய்வ வழிபாடு உன்னால் செய்ய முடியவில்லையா? பூஜை அறையில் ஒரு கண்ணாடியை வை, அந்த கண்ணாடியை கும்பிடு, அதுக்குள்ளே உன் தெய்வம் நின்று உனக்கு அனுமதி தரும், உனக்கு ஆசி தரும். தென்புலத்தார் தெய்வம். அடுத்தது என்ன தெரியுமா சொன்னார்? விருந்து. விருந்து என்பதை அது இல்லறத்திலே இது இப்படியே தொடர் பேச்சா போயிட்டா கூட நல்லதுன்று நினைக்கிறேன். விருந்து என்பது வீட்டுக்கு வருகிற விருந்தினர்களை, இப்போ நாங்கள் என்ன தெரியுமோ, விருந்துன்றது ஒரு கொண்டாட்டம் என்று வைத்திருக்கிறோம். அப்படி இல்லை, விருந்து கொண்டாட்டம் இல்லை. பசித்து வருபவர்களுக்கு உணவு போடு, உரிமையோடு அன்போடு போடு. 2 விதமான விருந்தினர்கள் வருவார்கள். முன்பு அறிவுண்மையின் வந்தவரும் அறிவின்மையின் வந்தவர்களும் என்று பரிமேலழகர் எழுதுகிறார். முன்பு உனக்கு பழக்கமான ஒருத்தர் திருநெல்வேலிக்கு வந்துட்டேன், உங்களுக்கு தெரியும், உங்களில் ஒருத்தர் தெரியும், நரேந்திரன் சார் வீட்டில் சாப்பிட போகிறேன்ட்டு நான் போனால் அது அறிவுண்மையின் வந்த விருந்து. வேறொருத்தன் வர்றான், கோயிலுக்கு கும்பிடலன்னு வந்தால் அவனுக்கு ஒரு இடத்துலையும் சாப்பிட முடியலை, அன்றைக்கு கடையை அடைப்பு. சார் உங்கள் வீட்டில் சாப்பாடு போட முடியுமான்னு கேட்டால் அது சாப்பாடு போட வேண்டும். இது அறிவின்மையின் வந்த விருந்து. இந்த 2 விருந்தையும் பேணுவது தான் இல்லறத்தானுடைய கடமை. இப்போ நாங்கள் பண்ணுறோமா? ஒன்றும் பண்ணுறது தேவையில்லை சார். நமக்கு போடுற சாப்பாட்டில் உனக்கு நீ இன்றைக்கி அரிசி போட போகிறா இல்லை பானையில் ஒரு பிடி அரிசி கூட போடு, ஒரு ஆளுக்கு சாப்பாடு கொடுக்கலாம். ஒரு ஆளுக்கு பெரிய தர்மம்னா அது நீ பெரிய அது வச்சு இது வச்சு எல்லாம் பிரியாணி பண்ணி சாப்பாடு வை. அப்படித்தான் நம்ம மூதாதையர்கள் வாழ்ந்தார்கள். சும்மா என்ன இருக்கிறதோ அதை சேர்த்து அதுக்கு ஒரு அப்பளம் பொரித்து சாப்பாடு கொடு. அப்படி கொடுப்பது என்பது விருந்து. விருந்து என்பது நம்முடைய பெரியவர்கள் சொல்லி இருக்கிற அழகு இருக்கிறதே, அது பெரிய விஷயம் பாருங்க. என்ன தெரியுமா சொன்னார்கள்? மாத்ரு தேவோ பவ, அம்மா தாண்டா கடவுள். பித்ரு தேவோ பவ, அதுக்கு மேலே 6 கேட்டான், அப்பா தாண்டா கடவுள். அதுக்கு மேலே ஆச்சாரிய தேவோ பவ, ஆசிரியன் தாண்டா கடவுள். அதுக்கு மேலே இருக்காண்ட கேட்டுன்னு சொன்னான், அதிதி தேவோ பவ, வீட்டுக்கு வர்ற விருந்தினன் தாண்டா கடவுள். இப்படி சொன்ன ஏதாவது ஒரு நாகரிகத்தை நீங்கள் எனக்கு காட்டுங்க, நான் அந்த சமயத்துக்கு மாறிடுறேன். இப்படி அதாவது அம்மா அப்பா ஆசிரியன், அதுக்கு மேலே விருந்தினன் தான் கடவுள் என்று சொல்லுகிற நாகரிகம் கொண்ட இனத்திலும் சமயத்திலும் பிறந்தவர்கள் நாங்கள் என்பது நமக்கு தெரிய வேண்டாமா? இதை சொன்னார்கள். அப்போது தென்புலத்தார் தெய்வம் விருந்து. அடுத்தது என்ன தெரியுமோ? ஒக்கள். ஒக்கள் என்றால் என்ன தெரியுமோ? உறவினர்கள். உறவினர்களை கைவிடாதே. நீ 10 காரை ஓடி காட்டுறது, பெரிய வீடு கட்டி காட்டுறது, பெயிண்ட் அடித்து காட்டுறது, இதெல்லாம் ஒன்றுமில்லை. உன்னை சூழ உன்னுடைய உறவினர்கள் வறுமைப்பட்டவர்கள் இருந்தால் அந்த வீட்டுக்கு வர வேணும், போக வேணும், உபசரிக்க வேணும், சாப்பாடு கொடுக்க வேணும். அவனுக்கு நீ 10 உடுப்பு வாங்குறதுக்கு ஒரு உடுப்பை 10,000த்துக்கு வாங்குறியா? 5,000த்துக்கு வாங்கிட்டு 5,000த்துக்கு உன்னுடைய உறவினர்களுக்கெல்லாம் உடுப்பு வாங்கி அப்படி கொடுத்தா அந்த சுற்றம் உன்னை சூழும் அல்லவா? அதை விடவா ஒரு வாழ்க்கை இருக்க போகிறது? அதை விட அதான் திருவள்ளுவர் தான் சொன்னார் பாருங்க, கொடுப்பதும் இன்சொலும் ஆற்றின் அடுக்கிய சுற்றத்தால் சூழப்படும் என்றார். உனக்கு உறவினர்கள் வேணுமா? குடு. அடுத்தது இனிமையா பேசு. இது 2ம் செய்தேன் என்றா சுற்றி உன ஆக்கள் வருவாங்கடா. அடுக்கிய சுற்றம் என்றார். இப்போ நான் வர்றேன், வந்து உங்கள் வீட்டிலே சாப்பிட்றேன், எனக்கு நல்லா சாப்பாடும் போட்டு உபசாரம் பண்ணி அன்பாக பேசுகிறீர்கள். நான் என்ன தெரியுமா தெரிவேன்? போய் இன்னொருத்தருக்கு சொல்லுவேன், அவங்க வீட்டை போனேன் சார், நல்லா என்ன இனிமையாக பேசி சாப்பாடு போட்டாங்க. பிறகு அவன் வருவான், பிறகு அவன் சொல்லுவான். இப்படியே உனக்கான உறவு பெருகி கொண்டே போகும். நாளைக்கு உனக்கு ஒரு துன்பம் என்றால் தனியே நின்று நீ அழ வேண்டி வராது. இதுதான் அடுத்தது சொன்னார், சுற்றத்தால் சூழப்படும். அப்போது அடுத்தது
ஒக்கள். நான் எப்பவும் சொல்கிறேன் பாருங்க, ஆறாருக்கோ என்னென்னமோ கொடுத்துட்டு உங்கள் உறவினர்களை பட்டினி போட விட்டுறாதீர்கள். அதை விட்டுறாதீங்க, அது பெரிய பாவம். ஏதிலார் ஆறத் தமர் பசிப்பர் திருவள்ளுவர் சொன்னார். முட்டாள்கிட்ட காசு வந்தால் என்ன நடக்கும்ட்டான்னு ஒருத்தன் கேட்டான். முட்டாள்கிட்ட இந்த வார்த்தையே போடுறாருவாங்க, பேதை பெருஞ்செல்வம் முற்றக்கடை. முட்டாள்கிட்ட பணம் வந்தால் என்னடா நடக்கும்ன்றோடனே திருவள்ளுவர் சொன்னார், ஏதினார் ஆற தமர் பசிப்பர். அவனோட தொடர்பு இல்லாதவனெல்லாம் இவனை வச்சு வாழ்ந்து கொண்டிருப்பான். இப்போ கட்சிகள் எல்லாம் அதுதான் நடக்கிறதா கேள்விப்படுறேன். அவனுக்குரியவர்கள் எல்லாம் எங்கேயோ இருந்து பசியோடு இருப்பார்கள். ஏதிலார் ஆற தமர் பசிப்பர். அதுக்கு பரிமாற உரை எழுதினார், என்ன தெரியுமா? ஏதிலார் ஆற என்றதோ அவனுக்கு எல்லாம் கொடுப்பான், தமர் பசிப்பர் சாப்பாடு கூட கொடுக்க மாட்டான் சொந்தக்காரனுக்கு. இப்படி இந்த உற்றார் உறவினர்களை பேணுவது என்பது அடுத்தது. அப்போது தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கள். அப்போ எத்தனை ஆச்சு தெரியுமோ? முதல் 3, அடுத்த 3, இப்போ 4, 10 கடமை செய்கிறேன்னா தான் அது கல்யாணம் கட்ட வேணும். ஒருத்தன் சொன்னான், இந்த வள்ளுவருக்கு பைத்தியம், இந்த 10 பேருக்கு நான் சாப்பாடு போட்டால் எனக்காரரா சாப்பாடு போடுறதுன்ட்டு கேட்டான். திருவள்ளுவர் யதார்த்த புலவர். அவர் என்ன சொன்னார்? இவ்வளவும் செய்கிறேன்ட்டு உன்னை நட்டப்படுத்தி கொள்ளாத, உன்னையும் பார்த்துக்கொள் என்றார். தான் என்னும் ஐம்புலத்தார் ஓம்பல் தலை. இவ்வளத்தையும் பாதுகாத்து, இவ்வளத்தையும் உன்னால் முடிஞ்ச அளவு கொடு. அள்ளி அள்ளி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, உன்னால் முடிஞ்சதை கொடு. ஆனால் உன்னையும் பாதுகாத்துக்கொள். தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கள் தான் என்னும் ஐம்புலத்தார் ஓம்பல் தலை. 11 கடமை ரெடியா, இதை செய்ய முடிஞ்சா கல்யாணம் பண்ணு, இல்லாட்டி கட்டாதே. தெரியாமல் பண்ணிட்டோமே சார். நான் எப்பவும் சொல்கிறேன் பாருங்க, இந்த 11 கடமை வீட்டிலே நடக்க வேணும், வீடு செழிக்கும் பாருங்க. இப்போ கல்யாணம் முடிஞ்சது, அன்பு பண்பாக இருக்க வேணும், அரண்பாயினாக இருக்க வேண்டும். இப்போ என்ன ஆயிற்று தெரியுமோ? திருவள்ளுவர் என்னும் அன்புடைமை சொல்லவில்லை. இல்லறம் தொடங்கி நடக்குது, இல்வாழ்க்கை சொல்லிட்டார். அடுத்தது என்னவென்றால் வாழ்க்கை துணை நலம். நல்ல மனைவி, அதை தேர்ந்தெடுத்துக்கொள். நல்ல மனைவிங்கிறது யார் தெரியுமா? அவர் சொன்னார், கணவனுடைய சம்பளத்துக்குள்ளே வாழ தெரிய வேண்டும், இல்லறத்துக்குரிய பண்புகள் இருக்க வேண்டும். இதுதான் நல்ல மனைவி. நிபந்தனை சொல்கிறார் பாருங்க. அதாவது கணவனுடைய சம்பளத்துக்குள்ளே தன் வாழ்க்கையை அமைக்க தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு என்ன ஆயிற்று தெரியுமோ? பெண்கள் நிலை தவறிவிட்டால் குடும்பம் நிலை தவறிப்போம், அதை மறந்துடாதீர்கள். இன்றைக்கு நம்முடைய வசதி என்பது என்ன தெரியுமா? என்னுடைய தேவை அல்ல, என்னுடைய வசதி. இன்றைக்கு என்ன ஆயிட்டு தெரியுமோ? பக்கத்து வீட்டுக்காரன் முன் வீட்டுக்காரன் எப்படி இருக்கிறானோ அப்படி நான் வாழ வேண்டும், அதுதான் இன்றைக்கு என்னுடைய தேவை என்று ஆகிவிட்டது. அப்படிலாம் நினைக்காத, உனக்கு எது தேவையோ அதன்படி வாழ், அவ்வளவுதான் வாழ்க்கை. அப்போது திருவள்ளுவர் சொன்னார், இந்த ரெண்டு பண்பு இருந்துட்டால் ஒரு தீயணி கல்யாணம் கட்டி கொள்ளலாம். சரி, கல்யாணம் ஆகிவிட்டது. அவள் அன்பு செய்கிறாள், இவனும் அன்பு செய்கிறான். அந்த அன்பின் காரணமாக ஒரு குழந்தை பிறக்கிறது, புதல்வரை பெறுதல். 3வது அதிகாரம் இல்வாழ்க்கை, வாழ்க்கை துணை நலம், அதுக்கு பிறகு புதல்வரை பெறுதல். இப்போ 3 பிள்ளைகளும் பிறந்தாகிவிட்டது. இப்போதான் சார் இவன் அன்பு காட்டத் தொடங்குவான். ஒரு மனைவியும் குழந்தையும் வந்த பிறகுதான் ஒருவனுக்கு அன்பு எப்படி காட்டுவதென்று தெரியும். அப்போ அது மட்டும் அவன் ஒரு குடும்பத்தில் இருந்தானே, அம்மா அப்பாவோடு அன்பு காட்ட மாட்டானா என்றால் அன்புக்கு ஆட்படுவானே தவிர அன்பு காட்ட மாட்டான். கல்யாணம் பண்ணின உடனே தான் அவனுக்கென்று ஒரு உறவு உரிமை வந்த உடனே தான் அன்பு வரும். அதானே பல வீடுகளில் சண்டை. கல்யாணம் பண்ணி மனைவி வந்தோடனே, மனைவி உளுந்தாட்ட தொடங்கினோடனே, இப்போ உளுந்தாட்டுறதும் போச்சு. நான் சும்மா உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். அம்மாட்ட வந்து அவள் பாவம், அவள் கையெல்லாம் சிவக்கிறதே, உளுந்தாட்ட விடலாமா என்னுவான் இவன் தான் அந்த சண்டையை உண்டாக்குறாள். அம்மா சொல்லுவாள், அட படுபாவி, 25 வருஷமாக நானும் உளுந்தாட்டி உங்கள் அப்பனுக்கும் போட்டு உனக்கும் போட்டனே, என் கைசி வந்தது உனக்கு ஒரு நாளும் தெரியலையடாண்டா. தெரியாது. ஏனென்றால் அப்போ அன்புக்கு ஆட்பட்டான், இப்போதான் அன்பு செய்ய பழகிறான். தப்பாக நினைக்கப்படாது. அம்மா எப்படி நினைக்க வேண்டாம், நம்ம வாழும் இப்படித்தானே இருந்தார், அவங்க அம்மா கவனிக்கலையே, என்னத்தானே கவனித்தார் என்று சந்தோஷப்பட வேணும். இப்போ என் பிள்ளையும் சரியாகத்தான் இருக்கிறான்னு நினைக்க வேண்டும்.
அப்போது அந்த அன்பு விரியத் தொடங்கும். அன்பு விரியத் தொடங்கும். அன்பு விரியத் தொடங்குகிற பொழுது மனைவியிலே அன்பு வரும். பிறகு குழந்தை பிறந்தால் குழந்தையிலே அன்பு வரும். அதுக்கு பிறகுதான் அன்புடைமை. அதுதான் திருவள்ளுவர் அதிகாரங்களை கூட சரியாக தான் வச்சிருக்காரு பாருங்க. துறவரம் பாடுகிற பொழுது அருளுடைமையை பாடிவிட்டு தான் துறவரம் பாடுகிறார். அது நாளைக்கு சொல்லுகிறேன். இல்லறத்திலே திடீரென்று அன்பு வராது. மனைவி குழந்தை வந்தோன்னே அன்பு வரும். மனைவி வந்தோன்னே அன்பு வரும். அதை விட குழந்தை வந்தோன்னே, ஏன்னா மனைவியிடம் கூட இவன் ஒரு இன்பம் அனுபவிப்பான். அதனாலே ஒரு பயன்கிறதுன்னு அன்பு. குழந்தையிட ஒன்றும் இல்லை. பிள்ளையை பார்த்தாலே சந்தோஷம், குழந்தையை பார்த்தாலே சந்தோஷம், அப்படியே முத்தம் கொடுத்தா சந்தோஷம். அப்போது இந்த குழந்தையில் அன்பு வந்தோன்னே அந்த அன்பு உண்மையான அன்பாக வந்துடும். அந்த அன்பு வந்தோன்னு தான் திருவள்ளுவர் அதுக்கு பிறகு அன்புடைமை என்று அதிகாரம் வைத்தார். அதுக்கு பிறகு என்ன பண்ணினார் பாருங்க, அன்பு விரிய தொடங்கி விட்டது. மனைவியிலே அன்பு பாய்ந்து, அதுக்கு பிறகு பிள்ளையிலே அன்பு பாய்ந்து, இந்த அன்பு வீட்டை நிரப்பும். தயவு செய்து நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க, கேட்டால் உங்களுக்கு நல்லது. வீட்டில் ஒருத்தர் அன்பு பாராட்ட, இப்போ இந்த டெலிஃபோன் வந்ததில் இருந்து ஆளையவுடைய ஆள் பேசுகிறான் இல்லை சார். அம்மாவுக்கு மெசேஜ் அனுப்புகிறான், சாப்பாடு ரெடியான்ட்டு. அம்மா இப்போ தான் சட்னி அரைக்கிறேன்னுட்டு மெசேஜ் அனுப்புகிறார். இதுவா வாழ்க்கை? வீடு வசதியாக கட்டினது எல்லாரும் சேர்ந்து வாழ்வதற்கு தான். இப்போ எல்லாரும் தனித்தனி அறைக்குள்ள கூடுகள் மாதிரி அகப்பட்டு போனோம். அவனுக்கு ஒரு அறை, இவனுக்கு ஒரு ரூம், அவனுக்கு ஒரு ரூம், இவனுக்கு ஒரு ரூம், எல்லாரும் அகப்பட்டு போய் இருக்கிறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பே இல்லை. ஒரு சாப்பாட்டு மேசையில் ஒரு நேரமாவது உட்கார்ந்து எல்லாரும் சேர்ந்து சாப்பிடாவிட்டால் அது வீடே இல்லை. நான் எழுதி தருவேன். ஒரு நேரமாவது பிள்ளைகள் எல்லாரும் வா டெலிஃபோனை வை. அது என்னதான் டெலிஃபோன் வந்து ஜனாதிபதி கூப்பிட்டாலும் பரவாயில்லை, எல்லாம் டெலிஃபோனை வச்சுட்டு வா, உட்காருவோம், சிரிப்போம், சாப்பிடுவோம். உன் வீட்டில் இன்றைக்கு உனக்கு என்ன நடந்தது, பள்ளிக்கூடத்தில் உனக்கு இன்றைக்கி ஆஃபீஸில் என்ன நடந்தது, அம்மா இதை போடு அதை போடு. எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ஒரு நேரம் ஒதுக்க முடியாவிட்டால் அது என்ன வாழ்க்கை நான் கேட்கிறேன்? அன்பு பரிமாற்றமே இல்லையே. அதை விட இப்போ இன்னும் பெரிய மோசமான ஒன்று நடக்கிறது. ஒரு குழந்தை போதும், ஒரு குழந்தை போதும். ஏனென்றால் அந்த பிள்ளைக்கு எல்லாம் கொடுக்க வேணுமா? எல்லாம் கொடுத்தா அந்த பிள்ளை உருப்படுமா? நாசமாக தான் போகும். நான் எப்பவும் சொல்கிறேன் பாருங்க, சண்டை பிடிச்சு சகோதரர்களோட பிள்ளைகள் சாப்பிட்டா தானே அது சாப்பாடு. ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி அதை 5 பேரும் ஒரு நக்கு நக்கி, நீ ஒரு நக்கு நக்கி வாழ்ந்தா தானே அது வாழ்க்கை. ஒரு ஃப்ரிட்ஜ் நிறைய ஐஸ்கிரீமை கொண்டு வந்து வச்சுப்பார், உன் பிள்ளை தொடாது. அதே ஒரு வாழ்க்கை என்று வாழ்கிற. அது மட்டும் இல்லை, ஒத்த பிள்ளை பிறந்தவன் அந்த பிள்ளைக்கே துரோகம் செய்கிறான். ஒத்த பிள்ளை பெற்றவன் என்ன தெரியுமா? நாளைக்கு நீ எப்படியோ வயதான அம்மா அப்பா ஆனவுடனே நீ சாவதானே, செத்து போன பிறகு அந்த பிள்ளைக்கு யார் துணை? நான் உங்களை கேட்குறேன். உன் பிள்ளைக்கே நீ துரோகம் பண்ணலாமா? அவள் தனியே நிற்குமே, இந்த உலகத்திலே தனியே நிற்குமே. ஒரு சகோதரம் இல்லாமல் மனந்திறந்து தன் இன்ப துன்பத்தை சொல்ல தெரியாமல் நிற்குமே, அது ஒரு வாழ்க்கையா? அப்போது அடுத்தது அன்புடைமை வந்து விட்டது. அன்பு வந்தோடனே பிள்ளை தாய் இப்படி பாசம் நெருங்கினோடனே வீடு நிறைய அன்பு. அந்த வீட்டு வாசலில் வந்தாலே அன்பு வாசனை அடிக்க வேணும். இப்போ எல்லா வீட்டு வாசல்லையும் நாய் கடிக்கும் கவனம். அங்கே வீட்டுக்குள்ளே நாய் இருக்கிறது இல்லை, அங்கே இருக்கிறதெல்லாம் அதுதான். நாய் வீட்டுக்குள்ளே இருக்காத, இருக்கிறதெல்லாம் அதுதான். நான் சொல்லுகிறேன், அதுதான் என்ன தெரியுமா சொன்னார்? விருந்துக்கு என்ன தெரியுமா சொன்னார்கள்? தூரத்தில் காணுகிற பொழுது சிரித்த முகம் காட்ட வேணும், கிட்டையில் வந்தோடனே இன்சொல் பேச வேணும், அதுக்கு பிறகுதான் நல்ல சாப்பாடு போட வேணும். அவரவர் வசதிக்கேற்ப. இளையான்குடி மாறனார் சாப்பாடு எப்படி போட்டார் தெரியுமா? உண்டி 4 வகையில் 6 சுவைத்திறத்தில் ஒப்பிலா அண்டர்நாயகம் தொண்டராம் என அமுது செய்து அருளினார். சாப்பிட்றதுல 6 சுவை இருக்கிறது, 4 வகை இருக்கிறது. சுவை உங்களுக்கு தெரியும், வகை தெரியுமா? 1 உண்ணல். உண்ணல் என்றால் என்ன தெரியுமா? வாய்க்குள்ளே சாப்பாட்டை வச்சு சத்தம் போடாமல் அப்படி மெல்ல அதை சப்பி சாப்பிடுவது. சொல்லவே சொல்லக்கூடாது, மெல்ல வாயசைச்சு சாப்பிடுவது, அது உண்ணுதல். இப்போ சோறு நான் உண்டேன் என்று தான் சொல்ல வேணும். சோறு சாப்பிட்ற பொழுது அதை மெல்லமாக எடுத்து வாயில் வச்சு சாப்பிட வேண்டும். அடுத்தது தின்னல். தின்றது என்ன தெரியுமா?
பெரிய சத்தம் போட்டு கடிக்க வேணும். இப்போ முறுக்கு தின்ற முறுக்கு உண்ண முடியாது, முறுக்கு தின்ன வேணும், நறுக்கு நறுக்குன்னு கடிக்க வேணும். சில பேர் சோத்தையே தின்னுவான், அவனுக்கு பக்கத்தில் இருக்கிறவன் படுபாவியாக போவான். சோறு உண்ணுவது, முறுக்கு தின்னுவது, அடுத்தது நக்குவது, தேன் முதலியவற்றை, பாயாசம் தேன் முதலியவற்றை நக்குவது. பாயசத்தை ஏன் நக்கி குடிக்கிறா? நாக்கினுடைய நுனிப்பகுதியில் தான் இனிப்பு சுவை அறிகிற சுவை இருக்கிறது, அது நக்கி குடிக்க வேண்டும். இப்போ டம்ளரில் வச்சு தொண்டைக்குள்ள விடுறான். தான் இப்போ இங்கே வந்தாங்களே யார்? டிகேசி ஐயானுடைய உறவினர்கள். டிகேசி ஐயா அவர் ரசிகமணி. அவருக்கு முன்னால் 6வது பாயசத்தை டம்ளரில் விட்டு வாயில் விட்டானாட்டா முதுகில் போய் அடிப்பாராம். ஏன்னு கேட்டால், ஏன்டா இவ்வளோ கஷ்டப்படுற, ஒரு புனல் விட்டு நேராக உள்ளே விட்டுறான்னு வரான். பாயசம் எல்லாம் அப்படி வாயில் பட்டி இனிக்க வேணும், அதுதான் நக்கல். அடுத்தது பருகல், பால் பருகிறது, காப்பி பருகிறது, இப்படி 4 வகையாக சாப்பிடலாம். இளையான்குடி மாறினார் என்ன செய்தாராம் தெரியுமா? ஒவ்வொரு சுவையிலையும் 4 வகையான சாப்பாடு செய்தாராம். அப்போ அந்த மேசையில் 24 டிஷ்ஷஸ் இருந்திருக்குது. அது வேறு கதை. இப்படி எல்லாரும் இப்படி பண்ண வேணும்னு பண்ணிடாதீங்க, இப்போ அவரை மாதிரி 1000 வண்டி வந்துடும். அப்போது இப்படி சாப்பாடு கொடுப்பது. அப்போ அன்பு பரவத் தொடங்கினோடனே அது வீட்டை நிரப்பி பிறகு அந்த அன்பு வெளியிலே போகும், சமுதாயத்துக்குள்ளே போகும். அப்படி போகிற பொழுது அந்த அன்புக்கு விருந்து என்று அதிகாரம். விருந்தினனை நீ எப்போ பேணத் தொடங்குகிறாயோ அன்றைக்கு சமுதாயத்தின் மீது நீ உன்னுடைய அன்பை காட்டத் தொடங்கிவிட்டாய். மீது அன்பை காட்ட சமுதாயத்துக்குள்ளே அன்பு பரவத் தொடங்கிவிட்டது. சமுதாயத்துக்குள்ளே பரவிவிட்டால் அதுக்கு முக்கியம், நீ சமுதாய மனிதனாகி விட்டால் நன்றியுடைமை முக்கியம். நன்றியுடைமை முக்கியம். ஒருத்தர் செய்த நன்றியை மறந்து போகாதே. அதுக்கு பிறகு நன்றியுடைமை இருக்குது என்பது நடுநிலை தவறி விடாதே. நன்றி, நான் அவர் வீட்டில் சாப்பிட்டேங்கிறதுக்காண்டி அவர் பொய் சொன்னால் அவருக்கு சாட்சி சொல்வதா? அப்போ நடுநிலை தவறப்படாது. திருவள்ளுவர் வச்சிருக்கிற அழகு இருக்கு பாருங்க, நடுவு நிலைமை தவறி விடாதே. அதுக்கு பிறகு என்ன பண்ணினார்? நேரத்தை கருத்தி சுருக்கி சொல்லுகிறேன். சமுதாய மனிதனாகி விட்டாய் அல்லவா, ஆகினால் நீ மனதாலே வாக்காலே மெய்யாலே தூயவனாக இருக்க வேண்டும். திரிகரண சுத்தி, மிச்ச அதிகாரம் எல்லாம் அதுதான். மனம் சுத்தம் உள்ளவனாக இருக்க வேண்டும், வாக்கு சுத்தம் உள்ளவனாக இருக்க வேண்டும், உடல் சுத்தம் உள்ளவனாக, செயல் சுத்தம் உள்ளவனாக இருக்க வேண்டும். இப்போ 3ம் சேர்ந்து விட்டதா? இப்போ என்ன ஆயிரும்ன்றா, இப்படி இருந்தால் உன்னை சமுதாயம் நேசிக்கும், சமுதாயத்தை நீ நேசிப்பாய். இப்போ அன்பு பெருகிவிட்டது, கடைக்கோடி மனிதன் வரையும் உன்னுடைய அன்பு போகும். அப்போது அன்பு வந்து விட்டாலே அதுக்கு என்ன லட்சணம் தெரியுங்களா? அன்பு வந்து விட்டாலே அதுக்கு லட்சணம் என்ன தெரியுங்களா? உங்கள் பொருளை மற்றவர்களுக்கு கொடுப்பீர்கள். இதுவரைக்கும் ஒருத்தருக்கும் கொடுக்காத ஒரு பொருள் உங்களுக்கு ஒரு காதலி வந்து விட்டால் கொடுக்கிறீர்கள் தானே? எப்படி கொடுக்க முடிந்தது? அம்மா கேட்டு கொடுக்க இல்லை, அண்ணன் கேட்டு கொடுக்க இல்லை, காதலி வந்தோடனே இந்த இது உனக்கு எடுத்துக்கொள். காதலியும் கேட்டு கொடுக்க இல்லை, பிள்ளை வந்து கேட்குது அப்பா கொடுன்னுது, கொடுத்துட்றீங்க. எப்படி கொடுக்க முடியுது? அன்பு வந்தால் உன் பொருளை நீ பிறர் காட்டுவாய். சரிதானுங்களே? அப்போது இப்போ அன்பு வந்து விட்டது, சமுதாயத்துக்குள்ளே அன்பு வந்து விட்டால் அதற்கான அடுத்த அடையாளம் என்னவென்று கேட்டால் உன் பொருளை மற்றவர்களுக்கு நீ கொடுப்பாய். அப்படி கொடுப்பதற்கு 2 முறை இருக்கிறது. ஒன்று தனி மனிதனுக்கு கொடுப்பது, அடுத்தது சமுதாயத்திற்கு கொடுப்பது. தனி மனிதனுக்கு கொடுப்பதற்கு ஈகை என்று பெயர், சமுதாயத்துக்கு கொடுப்பதற்கு ஒப்புரவு என்று பெயர். ஊரில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் கட்டி விட்டாயா, அது ஒப்புரவு. ஊரில் ஒரு மனிதன் பிச்சைக்காரன் கஷ்டப்படுறான், அவனுக்கு 10 ரூபா கொடுக்குறாயா, அது ஈகை. அப்போ என்னாச்சு தெரியுமோ? உன் பொருளை அன்பினாலே, சமுதாயத்தின் மேல் கொண்ட அன்பினாலே உன் பொருளை பிறர்காற்ற தொடங்கி விட்டாய். இது தொடங்கினா என்ன நடக்கும் என்றால், கடைசி அதிகாரம் வைத்தார், உனக்கு புகழ் வரும். அதோட இல்லறம் க்ளோஸ். இல்லறத்தான் என்று ஒருவன் வாழ்ந்தால் புகழ் பெற்றுத்தான் அவன் வாழ்க்கையை முடிக்க வேண்டும். புகழ் என்பது இன்றைக்கு பொய்யாக தேடுகிற புகழ் இல்லை. இப்படி நீ அன்பு வளர்த்து கொண்டே போனால், உன் பொருளை சமுதாயத்துக்கு ஆக்கத் தொடங்கினால், அந்த நாளே சமுதாயம் உன்னை புகழும். அந்த புகழ்ச்சி வர வேண்டும். அந்த புகழ்தான் இல்லறத்தினுடைய பயன். திருவள்ளுவர் பரிமேலழகர் சொன்னார், இல்லறத்தினுடைய இம்மை பயன் புகழ், மறுமை பயன் துறக்கம் என்று முடிக்கிறார். ஆகவே நான் சொன்னேனே, இன்றைக்கு குறள் நெறி என்று சொன்னேனே, இப்படி வாழத் தொடங்கிவிட்டால், மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்ந்து விட்டால், நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. சொர்க்கமடைய வேண்டும், இறைவனை அடைய வேண்டும் என்று நினைக்கிறாயா, அது தானாக உனக்கு வந்து கிடைக்கும் என்று சம்பந்தர் சொன்னாரே, அதனுடைய பாதி சொல்லி இருக்கிறேன்.
மண்ணில் நல்ல வண்ணம் வாழுகிற முறையை திருவள்ளுவர் எப்படி சொன்னார் என்று சொல்லியிருக்கிறேன். நல்ல கதிக்கு வழி என்ன என்று அவர் சொன்னாரா என்றால் துறவரத்தின் மூலம் சொல்லுகிறார். நாளை அதை சொல்வேன் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். சைவமும் தமிழும் ஒன்றை ஒன்று பிரிக்க முடியாது என்பதை மிக ஆழமாக உணர்த்தியிருக்கிறீர்கள். 2ஆம் நூற்றாண்டில் எழுதிய ஒன்றை 21ஆம் நூற்றாண்டு வரை கடந்தும் பேசிக்கொண்டிருக்கிறோம் என்றால் அது வள்ளுவத்திற்கு கிடைத்த ஒரு புகழ். அதுதான் வள்ளுவத்திற்கான வெற்றி. ஒன்றில் ஆரம்பித்து ஒவ்வொன்றாய் விளக்கி ஒவ்வொன்றிற்கும் காரணம் வைத்து ஒன்றும் அறியாமல் இருப்பவருக்கு பிறவி பெருங்கடல் நீந்த பரிமேலழகர் உரையுடன் படியுங்கள் திருக்குறளை, அறியாதவை அறிய முடியும் என்று உணர்த்தி அகிலத்தை வெல்லுவதற்கு அழகான சித்தாந்த 4 இல்லறவியல் துறவரவியல் என்று 2லும் விதைத்து இதயம் உணர்ந்தால் இவ்வுலகத்தையும் அழகான ஒரு வாழ்க்கையையும் கடந்து செல்ல முடியும் என்று மிக அற்புதமாக உணர்த்தியிருக்கிறீர்கள். பற்றுக பற்றற்றான் என்பதை உணர்ந்து இதோ அற்புதமாக விளக்கிய உங்களுக்கு சைவ சபையின் சார்பாக நாங்கள் நன்றியினை தெரிவித்துக் கொள்ளுகிறோம் ஐயா. தொடர்ந்து இப்பொழுது மாதிதா பள்ளியினுடைய சார்பாக நமது கல்வி சங்க மாதிதா பள்ளியினுடைய கல்வி சங்க பொருளாளர், பொருணை இலக்கிய வட்டத்தினுடைய தலைவர் திரு தலவாய் நாதன் அவர்கள் இப்பொழுது நமது கம்பபாரதி அவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு செய்வதற்காக இதோ அரங்கிற்கு வருகிறார். வாருங்கள் தலவாய் நாதன் அவர்கள். இதோ மாதிதா பள்ளியினுடைய சார்பாக கல்வி சங்க பொருளாளர் மற்றும் பொருணை இலக்கிய வட்டத்தினுடைய தலைவர் திரு தலவாய் நாதன் அவர்கள் இதோ இப்பொழுது நமது கம்பபாரதி சீர்மிகு ஜெயராஜ் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார். அந்த பயனாடையை பெற்றுக்கொள்கிறார் அவரும். தொடர்ந்து நன்றியுரையாற்றுவதற்காக நமது சைவ சபையினுடைய துணை அமைச்சர் HDFCயில் சைவமும் தமிழையும் எப்பொழுதும் நமக்காக ஆற்றிக்கொண்டிருக்கக்கூடிய உறுப்பினர் துணை அமைச்சர் மு மாரிராஜா வெங்கடேசன் அவர்கள் இப்பொழுது நன்றி உரையாற்றுவார். அவையோர் அனைவருக்கும் அன்னை தமிழுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய முதல் நாள் நிகழ்வில் குறள் நெறி என்ற தலைப்பில் உரையாற்றி தந்த இலங்கை ஜெயராஜ் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த ஏற்பாடுகளுக்கு எங்களுக்கு உதவி செய்த பள்ளி நிர்வாகத்தினர் மற்றும் கல்வி சங்கத்திற்கும் விழாவின் முதல் நிகழ்வாக பன்னிசை இதைத்த ஓதுவாமூர்த்திகளுக்கும் மற்றும் அவையோர் அனைவருக்கும் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி உங்களுக்கு. பணியில் இருந்து கொண்டே மிக அற்புதமாக சைவத்தையும் தமிழையும் வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய நன்றியுரை வழங்கிய நமது மாரிராஜா அவர்களுக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மாரிராஜா வெங்கடேசன் அவர்களுக்கு. அதனை தொடர்ந்து இப்பொழுது வாழ்த்துப்பாவை பாடுவதற்காக நமது சைவ சபையினுடைய செயற்குழு உறுப்பினர் சக்கோலிங்கம் ஐயா அவர்களை நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். வாருங்கள் சொக்கலிங்கம் ஐயா அவர்களை. திருச்சிற்றம்பலம். சுவிஞர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். சைவ சமயம் சமயமெனில் அச்சமய தெய்வம் பெரிசூடும் தெய்வமெனில் ஐவரை வென்று ஆனந்த வெள்ளத்து அழுந்துவது முத்தியனில் வானங்கால் பெய்கமழை வானங்கால் பெய்கமழை வானங்கால் பெய்கமழை ஆறிருதடம் தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெப்பை கூறு செய்தனிவை வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேள் ஏரிய மஞ்சை வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். சிற்றம்பலம். நம பார்வதி பதையே.
வணக்கம்.